பிடிஆரே சொல்ற மாதிரி ஒரு டம்மி வேட்பாளர் நிற்கிறாரு. ஏதோ ஒரு டம்மி பீஸை கொண்டாந்து இறக்குமதி செய்து ஒரு நாள் ஒரு பொழுது பொது நலனுக்கோ பொதுமக்களுக்கோ எதுவும் செய்த மாதிரி ஒரு வரலாறு கிடையாது. அவர் எனக்கு என்ன பட்ட பேர் வச்சாலும் 23 எலெக்ஷனோட அதை மறந்துடுவாங்க. ஆனா நான் ஒரு பட்ட பேர் வச்சிருந்தீங்க லைஃப் லாங் அது பொறுக்கும். மிரட்டுறீங்க. மதுரை தென் மாவட்டங்களினுடைய ஒரு மையமான ஒரு பகுதி இல்லை. அப்போ இங்கே மெட்ரோ இருக்கிறது எவ்வளோ மிக முக்கியமானதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ப்ரப்போசலை மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணுது. கோயம்புத்தூருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்க மதுரைக்கு கேட்டுக்கிற போக்குவரத்து வசதியை பார்த்தீங்கன்னா மெட்ரோக்கான அவங்க ரொம்ப பக்காவான திட்ட அறிக்கை அவங்க கொடுக்கல. ஆனால் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா வந்துருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வர்றீங்கன்னா தரமாட்டீங்களா அப்படின்ற. அப்படி கிடையாது. முதல்ல மத்திய அரசோட சண்டை போட்டு சார் இது செஞ்சாதான் நான் காசு கொடுப்பங்கும் போது தானே எதிர்க்கிறாங்க. சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? மத்திய அரசு தமிழ்நாடு நலனுக்கு எதிராக என்ன அவங்க திட்டம்? மும்மொழி கொள்கையை கொண்டு வர மாதிரியான ஒரு திட்டத்தை இந்த விஷயம்லாம் பேசும்போது என்னோட சீனியர்ஸ் இருக்காங்க. அது ஏகப்பட்ட பேர் அதுக்கான பதில்கள் போயிடுச்சு. இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்ட 100 பெரிய சிட்டியில மதுரை ஒன்று. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அதுக்கு நிதி ஒதுக்கப்படணும். அதுக்கான நிதி ஒதுக்குறதுக்கு தயாரா இருக்காங்க கவர்மெண்ட். ஒவ்வொன்றா வருது. எய்ம்ஸ் சொன்னாங்க. இயர் எண்ட்ல எய்ம்ஸ் நடக்குது. எவ்வளவு வருஷம் ஆச்சு செங்கல் வச்சு? 21 தேர்தலே செங்கலை காட்டி ஆட்சிக்கு வந்தாங்க சார். இன்னும் வரல. இப்போ நாடாளுமன்றம் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க கருப்பு சட்டையெல்லாம் போட்டு கருப்பு கொடியெல்லாம் சட்ட நகல்லாம் எரிச்சு போராட்டம் பண்ணி என் தேர்தல் எனக்கு முக்கியமா, யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்றது முக்கியமா, இல்ல இந்த மசோதா எதிர்க்கிறது முக்கியமானா இந்த மசோதா எதிர்க்கிறது தான் இருக்கிறதுலே முக்கியம். தேர்தலை விடவும் ஆட்சியை விடவும் முக்கியமானது எங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்துடக்கூடாது, தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு போராட்டத்தை நடத்துற ஒரு சூழல். எல்லா பதவியிலையும் வந்து பெண்களுக்கு 3 1 பங்கு பதவி வரணுங்கிறது தான் அந்த மசோதா வரவேற்கிறாங்க. அதை வரவேற்கிறாங்க. பட் அதையும் சேர்த்து காலி பண்றாங்க. ஏன்னா அதோட சேர்த்து நீங்க டீலிமிட்டேஷனையும் கொண்டு வரீங்க. அது தமிழ்நாட்டுக்கு எதிராகுது. ஐயோ வேணான்றாங்க. இதை பத்தி நான் சொல்றதை விட பிரதம மந்திரியும் அமித்ஷா அவர்களும் தெளிவா சொல்லியிருக்காங்க. 50% சொல்லும் போது சொல்றாங்க, சட்டத்துல மக்கள் தொகை அடிப்படையில் என்னறாங்க. என்னடா அது பேப்பர்ல ஒண்ணு இருக்குது, இவங்க சொல்றது ஒண்ணா இருக்குது. நாளைக்கு நான் சும்மா சொன்னேன்ட்டாங்கன்னா ஆனா சட்டம் செல் ஆகும்ல. முழுக்க என்னோட கவனம் மதுரை மத்திய தொகுதியில் இருக்கு. உங்க எதிர் வேட்பாளர் வைக்கிறார் மதுரையில கருப்பு கொடி. அவர் அதான் சார் சொல்றேன் சார். அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல பிரச்சனை பண்றாரு. பேசலைன்னா அப்புறம் தமிழ்நாடு இருக்கிறது ஒரு சாதி வெறி கட்சி அப்படின்னு உங்கள் எதிர் வேட்பாளர் விமர்சனங்களை ஒரு ஜாதிக்காக நடத்துற கட்சி அது. ஏங்க நான் மறுபடியும் அதான் ஒன்று சொல்றேன். இப்போ நமக்கு கட்சியோட கொள்கை, அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் வந்தோமா, அந்த கொள்கையை எப்படி நம்ம அமல்படுத்த போறோம். இப்போ தமிழ்நாட்டை ஆள்றது இந்த கட்சியா இருக்கணும். இந்த கட்சி என்ன ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க, இன்னொரு கட்சி என்னது, அதோட ஸ்டாண்ட் என்ன, இஷ்யூஸ்ல என்ன ஸ்டாண்டு, தமிழ்நாட்டு நலன்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஓட்டு போடணும் பேசிட்டு இருக்கேன். இதுல நான் வந்து இப்பதான் வந்து இறங்கி இருக்கேன். என்னை விட இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய மூத்த தலைவர்கள் இருக்காங்க, முன்னோடிகள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மதுரை மத்திய தொகுதி அதிமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய சுந்தர்சி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமான ஒரு ட்விஸ்டா இருக்கு சார் இந்த தேர்தல். இல்லை, லைஃப் அதான் எதிர்பாராதது எல்லாம் நடக்குங்கிறது வந்து என் லைஃப்லேயே நடந்திருக்கு. நான் சினிமாவுக்கு நுழைவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் சினிமாவில் நுழைஞ்சேன். ஆண்டவன் அருளாலையும் மக்களின் அன்பாலையும் இத்தனை வருஷம் சர்வே இருக்கேன். அதே மாதிரி இப்போது அரசியல் களத்தில் இறங்கியிருக்கேன். இதுலேயும் மக்களோட அன்பால் கண்டிப்பாக ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. எப்படி சார் இது நடந்துச்சு அரசியலுக்குள்ள? இல்லை, இது வந்து சும்மா ஒரு நாளில் எடுத்த முடிவு இல்லை அரசியலுக்கு வரணுங்கிறது. நான் கொஞ்ச நாளாகவே எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஊற்றிட்டு இருந்துச்சு. அது முக்கியமாக நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் சமீபத்தில் நம்ம சவுத் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஷூட்டிங் போன போது ஒரு அழகான இடம், லொக்கேஷன், நல்ல மலையும் மலை சூழ்ந்த இடமும், ஒரு ஆறோட கிளையாறு ஓடுற மாதிரி நல்ல மணல் சூழ்ந்த இடமும் கூட சொல்லலாம். அங்கே ஷூட்டிங் முடிச்சோம். மறுபடியும் சில நாட்கள் சில மாதங்கள் கழிச்சு மறுபடியும் அந்த ஊருக்கு ஷூட்டிங் போனோம். அடுத்த நாள் ஷூட்டிங் எங்கே வைக்கலான்ட்டு தயாரிப்பு நிர்வாகி லோக்கல் மேனேஜர் கேட்டபோது நான் போன தடவை அங்கே வந்திருந்தேன்னா அந்த இடமே நல்லா இருந்துச்சு, அங்கே போய்க்கலாம். அடுத்த நாள் நாங்கள் போய் பார்த்தா லொக்கேஷன் மாறி இருந்துச்சு, இடம் மாறி இருந்துச்சு. ஏன்னாங்க நான் சொன்ன இடம்லாம் வேற எங்கேயும் கூட்டு வந்து சார் அந்த இடம் தான் சார். பின்னாடி யாருமே அப்படியெல்லாம் மலை இருந்துச்சு, ஒரு சின்ன ஓடை இருந்துச்சு.
அதெல்லாம் எல்லாமே வேற ஏதோ லொகேஷன் இல்லை, அதான் சார் மலையை வெட்டி எடுத்துட்டாங்க. நான் ஓகே. இதை கேட்டோன்னே எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஒரு மலை உருவாகுறது எத்தனை நூற்றுக்கணக்கான கோடி கணக்கான வருடங்கள் வந்து இயற்கை எடுத்துக்கிற ஒரு இது. அந்த மழையினால சுற்றுச்சூழல்ல இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. மழை வர்றதுலேருந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதை ஜஸ்ட் லைக் தட்டா வந்து அங்க வெட்டி எடுத்திருந்தாங்க. ஓகே. இந்த மாதிரி பல. ஆனா இல்லீகலா இல்ல சார், லீகலா தானே இருந்திருக்கும். கவர்மெண்ட் பர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கே. அப்படியா? இல்ல இது எடுக்கிறதுக்கு, ம். கல் எடுக்கிறதுக்கு இது ஒரு நாளைக்கு 4000 டன் இயற்கை வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும். நான் ஏன் இந்த பேர்லாம் சொல்லலை, அந்த ஊரோட பேரோ அதையோ சொல்லலைன்னா அங்க இருக்கிறவங்க பாதிக்கப்படக்கூடாது. ஓகே ஓகே இந்த விஷயங்கள்ல புரியுது. ஆனா 2 ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துலயும் மலையெல்லாம் எடுப்பாங்க. சார் மறுபடியும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சலிப்பூட்டுற ஒரு விஷயம் இதுதான். நீங்க பண்ணலையா, அவங்க பண்ணலையான்னு நம்ம நாளையை நோக்கி போவாங்கிறத நான் சொல்றேன். சரி செய்யணும். சட்டசபையிலே பாத்தீங்கன்னா பதவி ஏத்து வராங்க, ஒரு அதிகாரத்துல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து இது நடக்கலன்னு கேள்விப்பட்டா நீங்க உங்க காலத்துல இது பண்ணலையா அப்படின்னா, நான் இதெல்லாம் தான் நான் காரணமா சொல்றேன். நான் உங்களை மாதிரி ஒரு அவுட் சைடரா தான் வந்து பாக்குறேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து மத்தவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே இறங்கி நம்மள முடிஞ்சது பண்ணலாமேங்கிறது என்னோட எண்ணமா இருக்கு. அப்படிதான் வந்து என்னோட ஒரு அரசியல் ஆர்வங்கிறது அதிகமாச்சு. சும்மா வெளியில இருந்துட்டு என்ன இப்படி பண்றாங்கன்ட்டு குறை சொல்றதை விட உள்ள இறங்கி ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கலாமேன்னு தோணுச்சு. ஓகே. அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சோன்னே அதை வந்து நான் கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன். ஓகே. எப்படி சார் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது? இல்ல, புதிய நீதி கட்சிக்கு வந்து மதிப்புக்குரிய அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் வந்து மதுரை மத்திய தொகுதியை ஒதுக்கி கொடுத்தாங்க. அப்ப ஏசி சண்முகம் ஐயா வந்து இது விஷயமா என்கிட்ட பேசும்போது தாராளமா எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பு நான் இன்னைக்கு வந்து தவற விட்டு நாளைக்கு வருந்தக்கூடாது. அடடா அந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுட்டோம். நம்மள நிக்க சொன்னாங்க, நம்ம நிக்காம விட்டோமே. ஆமா, அந்த சந்தர்ப்பம் ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. 30 வருஷம் சினிமால இருந்தேன், எத்தனையோ நான் மார்க்கெட் போய் வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் சினிமா நான் 100 கோடி நான் வந்து படங்கள் வேணான்னு சொல்ற நிலைமையில தான் இருக்கேன். வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அளவுக்கு தான், அந்த அளவுக்கு சினிமா நல்ல நிலைமையில தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 30 வருஷமா வந்து சினிமாவில் சாதிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை சாதிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்களோட அன்பு. இப்போ திருப்பி வந்து திருப்பி நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை எப்படி நம்ம தட்ட முடியும்? விஜயும் இப்படிதான் சார் சொல்றாரு. இல்ல உண்மையை சொல்ல மக்களுக்கு கொடுக்குறோம், இவ்வளவு எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். உண்மையா இப்போ சில சமயம் வந்து நான் தியேட்டர்ல போய் படம் பார்ப்பேன். நான் என்னோட ரிலீஸ் ஆன படங்கள் பார்ப்பேன், அது ஹிட் ஆயிருக்கும். சில சமயம் வந்து இப்போ நான் ஓவர் எக்ஸாஜரேஷனா இருக்கும், அது உண்மை. பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மெட்ராஸ்லயோ இல்ல ஒரு நகரப்புறங்கள்ல வந்து ஒரு ஏசி தியேட்டர் அதுல பாக்குற மக்கள் வேற. சின்ன ஊர் தியேட்டர்லாம் பாத்தீங்கன்னா பகல்ல ஒரு 1 மணி ஷோலாம் நடக்கும். நல்ல வெறும் ஸ்கிரீன், கருப்பு ஸ்கிரீன் தான் போட்டுருப்பாங்க. ஏசி இருக்காது, ஃபேன் எல்லாத்துக்கும் வராது, வெயில் வெக்கையா இருக்கும். அதுல ஸ்கிரீன் வேற அப்பப்ப திறப்பாங்க, கதவு திறப்பாங்க, லைட் வந்து விழுந்துட்டு இருக்கும், சவுண்ட் சிஸ்டம் பெருசா இருக்காது. அதுல வந்து ஹவுஸ்ஃபுல்லா உட்காந்து இடம் இல்லாம தரையெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு நம்ம படத்தை கைத்தட்டி ரசிப்பாங்க. அப்ப எனக்கு உண்மையாவே வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அவங்களுக்கு தெய்வங்களா தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நான் வந்து படம் பார்க்குறவங்க வந்து என்னை வாழ வைக்கிறவங்க என்னோட தெய்வங்கள்னு சொல்லுவேன். அப்ப பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு எமோஷனல் ஆயிடுவேன். யாரு இவங்க நம்மளை வாழ வச்சுருக்காங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க காசை கொடுத்து தியேட்டர்ல பெரிய வசதி இல்லைனாலும் உட்காந்து நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு படம் பண்றோம். அதை வந்து இப்படி உட்காந்து ரசிச்சு பார்த்து நம்மளை வாழ வைக்கிறாங்களேங்கிற அந்த எமோஷன் எனக்கு ரொம்ப இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்மால ஏதாச்சும் ஒரே விஷயம், தனி மனிதனா இருந்து குரல் கொடுத்து ஒன்றும் ஆக போறது இல்லை. அதே நேரத்தில் நமக்கு ஒரு பின்னணியும் ஒரு அதிகாரமோ ஒரு பதவியோ இருந்தா நம்மளோட குரல் கேட்கப்படும். நம்மால சில நல்ல காரியங்களை பண்ண முடியும். கண்டிப்பா சார். அதுல புதிய நீதி கட்சியே, ஏன்னா அரசியலுக்கு வரணும், நம்ம பாக்குறோம் எவ்வளவு நாள் இப்படியே ஆதங்கப்படுறது, ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். ஒரு இடத்துல மழை இருக்கு இல்ல, இன்னொன்னு நமக்காக இவ்வளோ மக்கள் பண்ணியிருக்காங்க, நம்மளை இவ்வளோ வாழ வச்சிருக்காங்க, எதிர்பாராத அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்படி யோசிக்கும் போது நமக்கு பொலிட்டிக்கலா வரணும்னு யோசிச்சதுக்கு பிறகு பார்ட்டிஸ் நிறைய இருக்குல்ல. ஏடிஎம்கேவே இருக்கு, டிஎம்கே இருக்கு, இன்னும் 100 கட்சிகள் இருக்கு, புதுசா தாவேகா வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி புதிய நீதி கட்சி இல்ல. நான் வந்து சினிமாவில் டைரக்டர் ஆகும் பொழுதே வந்து யார்ட்டையும் போய் சான்ஸ் கேட்டதில்லை. ஓகே. சான்ஸ் கேட்டதில்லை, ஒருத்தவங்க வாசலில் பண்ணி எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு சொன்னதில்லை, ஒரு ஹீரோட்ட போய் உட்காந்து எனக்கு ஏதாவது படம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டதில்லை. ஸோ அப்படிதான் இருந்தேன். ஸோ புதிய நீதி கட்சியில் மதிப்புக்குரிய தலைவர் ஏசிஎஸ் ஐயா அவர்கள் வந்து எனக்கு மூத்த சகோதரர் மாதிரி.
எங்களை 2 பேரோட நட்பு கிட்டத்தட்ட 25 வருஷமா இருக்கு. ம், ம். ஸோ அவர் மூலமா அந்த வாய்ப்பு வந்தபோது தான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஓகே. ஸோ அப்ப நம்ம போயில அவங்க நம்மளுக்கு ஒரு இல்ல, வாய்ப்பு. அப்படின்னு சொல்ல முடியாது. என்னோட ஆர்வம் அவருக்கும் தெரியும். அந்த ஆர்வத்துக்காக பயன்படுத்துற மாதிரி அவர் சொன்னாரு. அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஓகே. ஸோ மதுரை மத்தியினதும் ஏன்னா வேற ஏதாவது நம்ம வேட்பாளரும் கேட்பாங்க, கட்சிகளும் கேட்கும். வேற தொகுதி, இந்த தொகுதி அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. அப்படி நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ்? இல்ல, நான் அப்படி எதுவும் பார்க்கல. மதுரை மத்திய தொகுதின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு நல்ல அறிமுகமான ஒரு தொகுதி. என்னோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா பழனி தான். ஓகே. பழனி. ஸோ அந்த வகையில வந்து மதுரை மத்திய தொகுதி. அப்புறம் அப்ப எனக்கு பழனியே கேட்டிருக்கலாமே சார். ஆ? அப்ப பழனியே கேட்டிருக்கலாமே. இல்ல, அது கடைசி நேரத்துல தான் வந்து ஓகே, எங்களுக்கு ஓகே. கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதிமுக அவங்களோட தொகுதி ஒதுக்கீடு முடிச்சுட்டு, அப்புறம் முக்கிய கட்சிகள் பிஜேபி எல்லாம் முடிச்சுட்டு மதுரை மத்திய தொகுதிங்கிறது எங்களுக்கு வந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த வரலாறு ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப ஆர்வம். ம். அப்படிங்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. மதுரை ஒரு வரலாற்று தலம். எத்தனையோ ஒரு நல்ல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அமைஞ்ச இடம். மதுரை மத்திய தொகுதிங்கிறது வந்து இன்னும் சொல்ல போனா தமிழகத்தின் இதயம் மாதிரி நடுவில் இருக்கு. ஆ. ஸோ அப்படிங்கும்போது அதை வந்து நான் ஒரு பெரிய பெருமையா எடுத்துக்கிட்டேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தொகுதி. So, அரசியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? காம்படிஷன் இல்லாத ஃபீல்டு இல்லை. நான் வந்து என்னோட சினிமா மட்டும் சொல்லலை. இது நீங்கள் டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டாக எல்லாருக்கும் காம்படிஷனுங்கிறது இருக்கும். எதிராளிகள் இருப்பாங்க, போட்டிகள் இருக்கும். அதே மாதிரி அரசியல் இருக்கு. அரசியல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஓகே. உங்க இணையர் இதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா சார்? ஏன்னா அவங்க நீண்ட காலமா அரசியல் பணிகள், அதுக்கு முன்பாகவே சமூக செயற்பாட்டாளரா நிறைய விஷயங்கள் பேசுறது, சமூகத்திற்கான விஷயங்களை சொல்றதுன்னு இருந்தாங்க. அதன் பிறகு நேரடி அரசியல் களத்துக்குள்ள வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவெங்கும் அறிந்த ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க. இப்போ அவங்க ஏதாவது சொன்னாங்களா, இல்ல நீங்க அவங்ககிட்ட ஏதாவது ஆலோசனை நடத்துனீங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நான் முதல்ல அவங்கள்ட்ட தான் கேட்டேன். இன்னொன்று, அவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். என்னை பற்றி நல்லா தெரியும். என்னோட அரசியல் ஆர்வமும் தெரியும். நான் சொன்ன உடனே இது வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம், இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. அவ்வளவுதான் ஆலோசனையை தவிர. ஓகே. நாங்க 2 பேருமே எங்களோட ஒவ்வொருத்தர் துறையில வந்து தலையிடுறது இல்லை. ஸோ அதனால தான் எங்களோட இல்லற வாழ்க்கையும் சரி, எங்களோட பொது வாழ்க்கையும் சரி ஆரோக்கியமா போயிட்டு. ஓகே. இல்ல டிஸ்கஷன்ஸ் நடக்காதா சார் இந்த டேபிள்ல? டெஃபினட்டாங்க. நான் மட்டும் இல்ல, கல்யாணம் கணவன் மனைவி எல்லாருமே பெட்டரா, எல்லாருமே ஒய்ஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், கணவர்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்ல பொலிட்டிக்கலாவே இவ்வளவு நாள் செயல்பட்டு இருக்காங்க, அவங்க மேல எவ்வளவு எதிர்ப்பு விமர்சனங்கள்லாம், கடுமையான சொற்கள்லாம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த விஷயங்களை எல்லாம் பத்தி நீங்க என்னைக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கீங்களா? அதை முதலே வார்ன் பண்ணிட்டாங்க. அதை வந்து முதலே வார்ன் பண்ணிட்டாங்க. யூ ஹேவ் டு கெட் ஹேவ் a thick skin அப்படின்ட்டு. ஓகே. அது முதலே சொல்லிட்டாங்க. அது நடைமுறை நடந்துட்டு இருக்கு. அப்படியா? உலகத்துக்கே தெரியுமே. இப்போ எதிர்கட்சி வேட்பாளர் வந்து இது வரைக்கும் நான் வந்து யாரை பத்தியும் எனக்கு எதிராக நிற்கிற பத்தி பேசுனது இல்லை, கருத்து சொன்னதில்லை எல்லாம் சொன்னவர் இப்போ ஒரு 10 நாளா மைக்க பிடிச்சா என்னதான் திட்டுறாரு ஏக வசனத்துல. அதுவும் பட்ட பேர்லாம் ஏகப்பட்டது வச்சு. நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. நான் திருப்பி வந்து பதிலுக்கு வந்து அவரை பற்றியே ஒரு தனி மனித தாக்கல் எதுவுமே பண்ணலை. நான் இங்கே வந்தது மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக மக்களோட பிரச்சனைகளை பேச, மக்களோட பிரச்சனைகளை தீர்க்க தான் என்னோடது. நான் வந்து அவர் மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கல. ஓகே. ஏகப்பட்ட பட்ட பேர்லாம் எனக்கு வச்சு தான் கூப்பிடுறாரு. உங்களுக்கே தெரியும், நான் திருப்பி பட்ட பேர் வச்சா எத்தனையோ வைக்க முடியும். அதெல்லாம் தேவையில்லைங்கிறது என்னோட கணிப்பு. ஓகே. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. உங்க இணையர் அவங்க வந்து ஒரு பார்ட்டியில இருக்காங்க, பிஜேபியில இருக்காங்க. அப்படிங்கும்போது ஏன் வேற கட்சிகள் இணைஞ்சுக்கிட்டு பாஜகவுக்கு வாங்க, அப்படி அந்த மாதிரி ஏதாவது? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நாங்க 2 பேரும் ஒருத்தங்க இதை பத்தி எல்லாம் அது டிசிஷன் மேக்கிங் இன்ஃப்ளூயன்சிங்கிறதே கிடையாது. ஓகே. அல்டிமேட்டா ஒரே கூட்டணி ஆயிடுச்சு. எதிர்கூட்டணியா இருந்துச்சுன்னா என்ன கூட்டணி இருந்தா தானே பிரச்சனை. ஒரே கூட்டணி தானே, என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணிங்கிறதே இங்க ஒரு கடும் விமர்சனங்களை சந்திக்க வேண்டி இருக்குமே. கடும் விமர்சனம் யாரும் வைப்பாங்க? எதிர்கட்சிக்காரர் தான் வைக்கிறாங்க, மக்கள் வைக்கலையே. எதிர்கட்சிக்காரனா விமர்சனம் வச்சு தான் தீர்வாங்க. அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எதிர்கட்சினாலே அவங்க வேலை அதானே, விமர்சனம் வைக்கிறது அவங்க வேலை. இல்ல இங்க பாஜக எதிர்ப்பு மனநிலை, ஐயோ ஏடிஎம்கே பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சதுதான் பிரச்சனைன்னு நிறைய கட்சிகள் சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, நிறைய கட்சிகள் எதிர்கட்சிகள் தான். எதிர்கட்சி தான் சொல்றாங்க, ஏன் இவங்க கூட்டணி வைக்கலையா? ஓகே. அதே பாஜக கூட தனக்கு வந்த ரத்தம் மொத்தம் தக்காளி சட்னி தான். திரைத்துறையில உங்க நண்பர்கள் மற்றவங்க எல்லாம் சார் அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் திடீர்னு அரசியல் இறங்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை சார், யாரும் எதிர்பார்க்கல. ஸோ அவங்க எல்லாருக்கும் முதல்ல ஆச்சரியமா இருந்துச்சு. பட் இப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கலை நிலவரத்தை பாக்குறாங்க, என்னோட பேச்சுகள் பாக்குறாங்க.
ஸோ அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னோட இந்த அதர் சைடு வந்து யாருக்கும் தெரியாது. ம், ம். சினிமால பார்த்தீங்கன்னா, என்ன வந்து என் நண்பர்களாகட்டும், என் கூட ஒர்க் பண்ற சக கலைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டரா அப்படி பார்த்துருக்காங்களோ ஒழிய, என்னோட இந்த ஆர்வம் வந்து அவங்களுக்கு அந்த சைடு நான் காட்டிட்டு இருந்தேன்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ ம். எல்லாருமே என்ன வந்து ஆச்சரியமா பார்க்குறாங்க. எல்லாமே விஷ் பண்றாங்க. ஓகே. அயா எதிர் டீம்ல எதிர் முகாம்ல இருக்கிற ஆதரவாளர்களும் இருப்பாங்க உங்க நண்பர்கள், திரைத்துறை. ஆமா, கண்டிப்பா. ம். அதெல்லாம் நெறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் யாரும் ஏன்ப்பா இப்படி பண்றீங்கன்னு கேட்கலையா? இல்ல, இல்ல. எல்லாருமே வந்து வாழ்த்து தான் சொன்னாங்க. ஒருத்தங்க 2 பேர் கேட்பாங்க. ம், வெல் ம். விஷர்ஸ்ன்னு இருக்காங்க. எதிர்ல இருக்கிறவங்களே வந்து எனக்கு ரொம்ப நண்பர்கள் இருக்காங்க. பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க இருக்காங்க. பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க இருக்காங்க. அதுல 1, 2 பேர் கேட்டாங்க. ஏன்னா, நெறைய பேரு, சில பேர தவிர நெறைய பேர் வந்து சினிமால ஒரு பெருசா மார்க்கெட் இல்லாத நேரத்துல வந்து வேற துறைக்கு வருவாங்க. இன்க்ளூடிங் அரசியல். நான் சினிமாலயும் ஒரு நல்ல நிலைமையில இருக்கும்போது, ஏன் திடீர்னு இப்படி முடிவு எடுத்தீங்கன்ட்டு என்னோட 1, 2 வெல் விஷர்ஸ் கேட்டாங்க. உச்சத்துல இருக்கும்போதே வரீங்க. ஓகே. சார், அப்ப அரசியலுக்கு வந்துட்டோம். அப்ப திரைத்துறை? ஏன்னா விஜய் அவர்கள் வரும்பொழுது அவர் சொல்லிட்டார். ஏன்னா கடைசி படம் இதுதான், இதுக்கப்புறம் முழு நேர அரசியல் தான் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்டோட தான் உள்ள வரார். நீங்க? இல்ல, நானும் அதான் முடிவு எடுத்திருக்கேன். ம். ஏன்னா அரசியல் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடையாது. ம். ஸோ இனிமேல் வந்து என்னோட கையில இருக்கிற கொஞ்சம் சின்ன கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஆல்ரெடி ஆரம்பித்த படங்கள்லாம் இருக்கு. ம். அதெல்லாம் முடிச்சுட்டு முழு நேரம் என்னோட பணி வந்து மதுரையில தான். ஸோ அப்ப எம்எல்ஏ ஆயிட்டீங்க அப்படின்னாலும் அந்த சின்ன சின்ன பணிகள்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. கமிட்டடு இதெல்லாம். அது எடுத்த விட ஏங்க, எனக்கு மத்த அரசியல்வாதி வந்து மாரி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்தா நான் வச்சிருக்கேன். ம், ம், ம். இன்னொன்னு என்னோட கமிட்மெண்ட் பார்க்கணும். எந்த அரசியல்வாதி வந்து இப்போ நம்ம தொகுதியில இருக்கிற அரசியல்வாதிகளுக்கே வந்து அவங்களோட பின்புலம் என்ன எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ம். ஸோ நான் அப்படி இருக்க முடியாது. என்னோட கமிட்மெண்ட் பெரிய வேலை இல்ல. மேபி ஒரு ஒரு 45 நாள் வேலை இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன்னு ஒரு படம் அது ஃபுல்லா முடிச்சுட்டேன். ஃபுல்லா முடிச்சு அது ஃபைனல் ஒர்க் போயிட்டு ம், இருக்கு. ம். ஸோ அந்த படத்தோட என்னோட கடமை கிட்டத்தட்ட 95% ம், ம். முடிஞ்சிருச்சு. இன்னொரு படம் நான் விஷால் வச்சுட்டு பண்ற ஒரு படம் புருஷன் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ 2 வேலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகபட்சம் ஒரு 40, 45 நாள் வேலை. ம். அது கூட நான் உடனே இல்ல. அது பிரச்சனை இல்ல. அது வந்து ஃபினிஷிங் ஒர்க் தான். ஓகே, ஓகே, ஓகே. சார், ஒரு ஒரு யூகத்துக்கு கேட்குறேன் சார். ஒருவேளை தேர்தல்ல நம்மளால வெற்றி பெற முடியல. ஆனாலும் அரசியல்ல தொடருவீங்களா? நான் என்னைக்குமே வந்து ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் தான். ஐயா, நான் ஒத்துக்கிறேன். ஆமா. 100% ஒத்துக்கிறேன் ஆமா. சார். நான் நீங்க தொடருவீங்களான்ற இல்ல, அந்த அந்த கேள்வி கேள்விக்கே நான் போல. அந்த யோசனைக்கே நான் போல. கண்டிப்பா மதுரை மத்திய தொகுதி மக்கள் எனக்கு வெற்றி குடுக்க போறாங்க. ஓகே. நான் வந்து மதுரையில தான் இருக்க ஸோ போறேன். அரசியல் மதுரையில தான் இருக்க போறீங்க. ஆமா. ம். இல்ல, நான் மதுரைக்காரன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே. மத்தவங்க மாரி நான் வந்து ஸ்டேஜுக்கு முழங்கல. திடீர்னு 10 வருஷம் கழிச்சு ஞாபகம் வந்து, இப்போ எதிர்க்கட்சி வேட்பாளர் வந்து ஸ்டேஜ் நான் மதுரைக்காரன் எல்லாம் முழங்கிட்டு இருக்காரு. எனக்கு அத பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு. அட்லீஸ்ட் 10 வருஷம் கழிச்சு நம்மால வந்து அவர் சொல்ல வச்சுட்டோமே அப்படின்னு. ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் சொல்லப்போனா அவரு உத்தமபாளையம் இங்கேருந்து மதுரையிலேருந்து 100 சொச்சம் கிலோமீட்டர். நான் பழனி இங்கேருந்து 100 சொச்சம் கிலோமீட்டர். 2 பேருமே இங்க வந்தவங்க தான். ஆனா எப்போ வந்தோன்னு இருக்குல்ல சார். இது என்ன அது புரிதலே தெரியல. அதாவது இந்த டிஜிட்டல் காலத்துல வந்து இப்படியெல்லாம் அதான் என்னன்னா இவங்களுக்கு இதே வேலை. இந்த ம். பிரிச்சு வைக்கிறது. வெள்ளைக்காரன் அந்த காலத்துல பிரித்தாளும் சூழ்ச்சிங்கிற மாதிரி ஓகே, ஓகே, ஓகே. ஒரு கரெக்டான பாயிண்ட் கிடைக்கலன்னா சரி, இவங்களோட கூட்டணி கட்சி ஆகட்டும், இவங்க கட்சி வேட்பாளர்கள் எத்தனை பேர் ஊர் மாதிரி வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ம். உங்களுக்கு என்ன விட உங்களுக்கு தெரியும் லிஸ்ட் ஆ. இல்லையா? ஓகே. அப்படி இருக்கும்போது மதுரை மத்திய தொகுதியில மட்டும் வந்து என் மேல ஒரு குற்றச்சாட்டு. ஓகே, ஓகே. மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளூர்ல இருந்து பார்க்க முடியாத வேட்பாளர்களை வெளியூர்ல இருந்து வந்தாலும் தங்களோட ஒருத்தனா இருக்கணும் தான் அவங்க பார்ப்பாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். மதுரை மத்திய தொகுதி சார். நீங்க வேட்பாளரா வரும்பொழுது உங்களை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் எப்படி உங்கள வரவேற்கிறாங்க? ரொம்ப வார்ம்த்தா இருந்துச்சு. அது நாளுக்கு நாள் நான் பார்க்குறேன். அவங்களோட ரியாக்ஷன்ல 2 விஷயம் தெரியுது. ஒண்ணு பெரிய ஒரு அதிருப்தி. மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. ஒரு 10 வருஷம் வந்து ஒரே சட்டசபை உறுப்பினர். தொகுதிக்கு எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யலைங்கிறது ஃபர்ஸ்ட் முதல் 5 வருஷம் இருந்தார் எலெக்ஷன்ல. 5 வருஷம் முடிச்சுட்டு வந்து என்னால எதுவும் செய்ய முடியல. நான் வந்து எதிர்க்கட்சி வேட்பாளரா இருந்தனால என்னால எதுவும் பண்ண முடியல. இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்கனாரு. இப்ப மறுபடியும் ஒரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. இப்போ அவரோட கட்சி ஆளுங்கட்சியாச்சு. இவர் பவர்ஃபுல் நிதி அமைச்சராகவும் வந்தார். 5 வருஷத்துல எத்தனையோ பண்ணியிருக்கலாம். நீங்க மதுரை மத்திய தொகுதி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பாருங்க, எல்லா மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு நாளும் பேசுறத வச்சே சொல்றேன் நானு. இவங்களோட கோரிக்கைகள், இவங்களோட தேவைகள் வந்து முதல்ல இவங்க கேட்கறது அடிப்படை வசதி. அடிப்படை வசதியே பண்ணாத அளவுக்கு எனக்கு அது வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நீங்க எந்த தெருவுனாலும் இறங்கி போங்க. நீங்க கழிவு நீரை தாண்டாம, ரோட்ல கழிவு நீரை மிதிக்காம நீங்க நடக்க முடியாது.
குண்டும் குழியுமா சாலை எல்லா இடத்துலையும். அப்புறம் குப்பைகள் அநியாயத்துக்கு இருக்கும். ஒரு இந்தியாவில், நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியாவிலேயே முக்கியமான ஒரு ஊராக இருக்கிற மதுரையில் எங்கே பார்த்தாலும் குப்பை, ஸ்மெல்லு, இதெல்லாம் பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதெல்லாம் வந்து ஈஸியாக எந்த கவர்மெண்ட்டும் அடிப்படையாக செய்ய வேண்டிய கடமைகள். இதுவே பண்ணாமல் இருக்காங்க. அது மாநகராட்சி வேலை இல்லை, அந்த ட்ரைனேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள். மாநகராட்சி முடங்கி கிடக்குது. ஆ மாநகராட்சி முடங்கி கிடக்குது. மாநகராட்சியில் பதவியில் இருந்தவங்கலாம் யாரோட ஆதரவாளர்கள்? ம் ம் மேயரோட கணவர் உள்ள போயிட்டு வர்றாரு. ம் அவர் யாரோட ஆதரவாளர்? ம் மண்டல குழு தலைவர்லாம் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் யாரோட ஆதரவாளர்கள்? ம் சரி, இதெல்லாம் மாநாடு லிஸ்ட் பண்ண வேண்டிய வேலைன்னு சொல்றீங்க. அமைச்சரோட சாதனையா போற ஒரு லிஸ்ட் பட்டியலில் பெருசா இருக்குது பாத்தீங்கன்னா, மாநகராட்சி பண்ண வேண்டிய காரியங்களை தான் தன்னோட சாதனையா அவரோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல போடுறாரு. ம் அப்ப அது என்ன ஒரு லாஜிக் அது? ஸோ பெரிய பட்டியலும் போட்டிருக்காருல்ல, எவ்வளோ செஞ்சிருக்கோம்னு. மகளிருக்கு விடுதி கட்டி கொடுத்துருக்கிறது, உழைக்கும் மகளிருக்கு, மாணவர்களுக்கு செஞ்சிருக்கிற விஷயங்கள், இப்படி நிறையா இல்ல, நீங்க நிறைய போய் பாருங்க. நீங்க ம். உங்க கண்ணால கேமரா குரூ இருக்கு, போய் பாருங்க ஒவ்வொன்றும் எந்த ரேஞ்சில் இயங்கிட்டு இருக்குன்ட்டு. ம் ம் அகல விழுறதோட ஆழ விழுறது மேலும்பாங்க. ஓகே. நம்ம என்ன பண்றோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம பண்ணது மக்களுக்கு உபயோகமா இருக்கா, போய் சேருதா. எத்தனையோ விஷயங்கள் நான் ஒவ்வொரு என்னோட பிரச்சாரத்தையும் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல இது பைப் வச்சிருக்காரு, அமைச்சர் இது எம்எல்ஏ நிதியில் கட்டப்பட்டதுன்னு வெறும் சோறு தான் இருக்கு, பைப்பும் காணும் தண்ணியும் காணும். ம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எம்எல்ஏ நிதியில் கட்டப்பட்டதுன்னு ஒரு சலவையர் கூடம் அங்கே போய் நான் எரிஞ்சிருச்சு திடீர்னுட்டு. அது எரிஞ்சிருச்சு, நைட் எரிஞ்சிருச்சு. நான் போய் பார்க்குறேன். அந்த நிலைமையை பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னா, அந்த சலவை தொழிலாளர் சகோதர சகோதரிகள்லாம் வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அவங்க வாழ்வாதாரமான அந்த சலவை செய்யப்பட்ட துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கருகி கிடக்குது. இதில் என்ன கொடுமைன்னா, தீப்பற்றி எரியும் போது அதை அணைக்க கூட அங்கே தண்ணி இல்லை. ஓகே. இதுக்குள்ளே நம்ம என்ன யோசிக்கணும்னா, அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரமே வந்து சலவை தொழிலாளர் சகோதரிகளுக்கு தண்ணி தான். ம். அங்கே இருக்கிற தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டியெல்லாம் தண்ணி பார்த்து பல வருஷம் ஆச்சு. எல்லாம் காஞ்சி வறண்டு கிடக்குது. ம். அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான தண்ணி வசதி கூட கிடையாது. அந்த கழிவு நீர் போகிறதுக்கான வசதி கிடையாது. அங்கே அவங்களோட வீடெல்லாம் இருக்குது, பாதிக்கு மேலே வீடு பூட்டி கிடக்குது. என்னன்னு கேட்டால் அவங்கள என்னை கூட்டு போகிறாங்க. இதெல்லாமே ஆன் ரெக்கார்டாக நான் வந்து எல்லாமே பதிவு செய்யப்பட்டது. என்னை கூட்டு போய் அவங்களோட வாழ்க்கை நிலைமையெல்லாம் காட்டுறாங்க. பார்த்தா அங்கே இருக்கிற கழிப்பறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு சிதறமடைஞ்சு தண்ணி வராமல். ஸோ இவங்களால இங்கே வாழ தகுதி இல்லாமல் இவங்க இங்கே தங்களோட இருப்பிடத்தை விட்டு வேற இடத்துல போய் குடியிருக்காங்க. அங்கேயும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ரோட்டில் சாக்கடை தண்ணி ஓடுது, அந்த தண்ணி வீட்டுக்குள்ளேயும் வருது. ஏங்க இங்கேயும் எங்களால் இருக்க முடியல, அங்கேயும் இருக்க முடியல, வாழ்வாதாரமும் பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் எப்படி தான் பண்ணுறது? ஸோ இந்த நிலைமையில தான் நிறைய இருக்குது. நிறைய சமூக நலக்கூடம்னு அவங்க லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், எத்தனை சமூக நலக்கூடம் வந்து இயங்கிட்டு இருக்கு, எத்தனை மக்களுக்கு உபயோகமாக இருக்குது. அதான் லிஸ்ட்டு என்ன வேணாலும் போடலாம், பேப்பரில் லிஸ்ட் இருக்கலாம். நீங்கள் பசியில் சாப்பிட உட்காரும்போது தட்டில் வந்து சோறு இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பேப்பரை வச்சுட்டு, இந்தாங்க 10 கிலோ பீன்ஸு, 10 கிலோ தக்காளி, 10 கிலோ கத்திரிக்காய்ன்னு பேப்பரில் இருந்தால் அதை என்ன சாப்பிடவா முடியும்? ம், ம், இதுதான் நிலைமை. இது ஒன்று கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம். ம். இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா, மதுரை மாநகராட்சி ஆகட்டும், அரசாங்க இயந்திரமாகட்டும், டபுள் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ம். குப்பைகள்லாம் அவசரமாக கிளியர் பண்ணுறாங்க. நான் ரோட்டுக்கு இப்போ மேலமாசி வீதி முக்கியமான தெரு, ஒரு தெரு லைட் எரியல. ஓகே. நான் போய் தெரு லைட்டெல்லாம் எரியல, இத்தனை முக்கியமான பிஸியான தெரு லைட் எரியல, என்ன பாதுகாப்பு இருக்குது? 1000 கோடிக்கணக்கான ரூபா வியாபாரம் ரெவன்யூ கிரியேட் பண்ணுற ஒரு தெரு. இங்கே இந்த மெயின் கோயில் ரோட்டோட நிலைமை இப்படி இருக்குன்னா, அடுத்த நாள் அவசரமாக வந்து லைட்டு மாட்டிட்டு இருக்கிறாங்க. ம். அவர் மதிப்பிற்குரிய ஒரு எதிர்க்கட்சி வேட்பாளர் வந்து தன்னோட சாதனை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஆல்ரெடி 2 டாய்லெட் இருந்துச்சு, அதை நான் வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு இன்னும் 3 டாய்லெட் புதுசாக கட்டியிருக்கேன். அதோட நிலைமை பேத்தட்டிக். ம். அவசரமாக போகிறாங்க. அதெல்லாமே நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் கேட்டிங்கன்னா அதை தரேன் நான். அவசரமாக பார்த்தீங்கன்னா அதில் அந்த கழிப்பறையில் பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் வர்ற ஒரு இடத்துல பேசிக்கான அடிப்படை வசதிகளே கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை, அது அந்த நீங்க கழிப்பறை முன்னாடி வந்து பார்த்துருக்கணும், இன்னும் அவ்வளவுதான், நாங்க இவ்வளவு தூரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ ஒரு 10 நாளா நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். முன்னாடிங்கிறத சொல்கிறேன், கடந்த 4 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லை இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அவங்க பண்ணலன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பண்ணீங்களா? அதுக்கு பெட்டர்ன்ற அதை தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கு. இதுதான் பிரச்சனை உங்கள்கிட்ட. ம். நீங்கள் பண்ணீங்களா? புரட்சித் தலைவர் சொன்னார், முடியாதுங்கிறதுக்கு 100 காரணம் சொல்கிறீங்களே, முடியுங்கிறதுக்கு ஒரு காரணம் கிடைக்கலையான்ட்டு. ம். அதுதான் நான் இங்கே சொல்கிறேன்.
குறை சொல்றதுலேயே தான் அவங்க காலம் ஓட்டிட்டு இருக்காங்க. ம், ம். அந்த கழிப்பறை இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா, அவசர அவசரமா சிமெண்ட்டை போட்டு தண்ணி ஊத்தி காய வச்சுட்டு இருக்காங்க. ம், ஏன் 4 வருஷம் 11 மாசம் பண்ணாத காரியத்தை கடைசி 1 மாசத்துல அவசர அவசரமா பண்ணணுமா? ம். நான் போற எல்லா கூட்டத்திலயும் நான் கேட்கறது, உங்க குறைகள கேட்க இந்த தொகுதி எம்எல்ஏ கடந்த 5 வருடத்துல அவங்க வந்து பார்த்துருக்காரா? நானும் ஒரே ஒரு குரலாச்சும் வரும்னு பார்க்குறேன். வந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு. இதுவரைக்கும் ஒரு குரல் கூட வரல. இல்ல உங்க குறைகள சொல்றதுக்காச்சும் அவர போய் பார்க்க முடிஞ்சுதா? அதுக்கும் அதே தான் பதில். ம். வரல. பார்க்க முடியல. ஆனா இப்போ எலக்ஷன் வந்தோனே ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு தெருவா வந்து பேசுறாரு. பேசுறதுல வந்து 3/4 மணி நேரம் என்ன திட்டுறாரு. ம், பட்ட பேரெல்லாம் வச்சு ம், ம். என்ன திட்டுறாரு. அதான் இவ்வளோ வருஷம் வந்து தனக்கு ஒரு பிம்பம், தன்னை வந்து ஒரு படித்தவர், ம், அறிவாளின்னு ஒரு பிம்பம் வச்சு ஒரு முகமூடி அணிஞ்சவரு, இப்போ ஒருத்தன் வந்து நான் கேள்வி கேட்டோனே, ம். நான் கேட்கிற கேள்வி இல்ல. மக்கள் கேட்கிற கேள்வி தான். ம். இல்ல அது சாதாரணமாவே திட்டுவாரு சார். நெறைய நான் பார்த்துருக்கேன். வீட்ல யாராவது வந்து பேசியிருந்தாங்கன்னா கூட, கடுமையா திட்டுவாரு. அப்படியா? அதுக்கு மாற்று கருத்து வைக்கும் பொழுதே, அது ஒரு கொஞ்சம் ஒரு இந்த மதுரை டோன்ல தானே பேசுவாரு. அதான் ட்விட்டர்ல அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப நேர்ல பேச வரும்போது ஒரு உண்மையான ஓகே. முகம் வெளிய வருது. ஓகே. அதாவது என்னன்னா, ஒரு கதை சொல்லுவாங்க. ம். ஒரு பெரிய பணக்காரர் வந்து ஏழைய பத்தி கதை எழுதினாராம். ஓகே. ஒரு பெரிய பணக்காரர் ஏழைய பத்தி ஏழை கதை பத்தி. கதை எழுதினார். அந்த கதை என்னன்னா, அந்த கதையோட முதல் வரி, அவன் மிகவும் ஏழை. அவன் எந்த அளவிற்கு ஏழை என்றால், அவன் வீட்டு அவனுடைய கார் டிரைவருக்கு ஆப்பிள் வாங்க கூட காசு இல்லைன்ட்டு. இல்லையா? ம். ஸோ பணக்காரங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஏழைன்னா என்ன? அவனுக்கே ஒரு கார் இருக்கு. அந்த காருக்கு அவன் கார் டிரைவர் வச்சிருக்கான். அந்த கார் டிரைவருக்கும் ஆப்பிள் வாங்க தான் கஷ்டம். ஆப்பிள் தான் கஷ்டம். மத்தபடிலாம் பிரச்சனை இல்ல. ஸோ இதுதான் பிரச்சனை. ம், ம். மக்களோட இயல்பு நிலை, மக்களோட ஒரிஜினல் வாழ்க்கை நிலை தெரியாம ஒரு இப்படி கேட்கலாம் இல்லையா? அப்ப அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க மக்களுடைய இயல்பு நிலை தெரியுமா? ஏன்னா நீங்களும் இந்த பார்வையில இருந்து பார்த்தா எவ்வளோ பெரிய வசதியானவர் தானே. எங்க பாட்டி வந்து அந்த காலத்துல பழனியில ரோட்ல இட்லி கடை போட்டு, ம். அதுல வந்து அவங்க 4 பசங்கள படிக்க வச்சாங்க. ம். எங்க அப்பா அப்படி படிச்சு, அப்படி படிப்பு முடிக்கிற அளவுக்கு வசதி இல்லாதனால, போய் மிலிட்டரியில போய் சேர்ந்து, அங்கிருந்து அரசாங்க அலுவலரா சேர்ந்து பணிபுரிஞ்சாரு. அவர் ரிட்டயர் ஆனதுக்கப்புறம், அப்ப எங்க அக்காவுக்கெல்லாம் 2 அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி, அதெல்லாம் ஆனபோது குடும்பத்தோட ஒரு வசதி நிலை வந்து கொஞ்சம் சொல்லும்படியா இல்ல. அப்போ நான் மறுபடியும் நானே உழைச்சு சம்பாதிக்க வேண்டிய நிலைமை வரும்போது, சென்னைக்கு தனியாளா போயி, நாங்க கஷ்டப்பட்டு கொட்டிக்கரணம் போட்டு, அவ்வளோ போட்டி நிறைந்த ஒரு இண்டஸ்ட்ரியில 30 வருஷமா போராடி வாழ்ந்துட்டு இருக்கேன். ம். ஸோ உங்க கேள்விக்கு சாதாரணமா வரலன்றீங்க. ஆமா. ம், ம். ஒவ்வொரு நாளும் போட்டி தான். ம். எனக்கு ஒண்ணும் பெரிய குடும்ப பின்னணியோ, எனக்கு வந்து ஒரு பெரிய வசதி வாய்ப்புகளோ, பிறக்கும்போதே வந்த வாய்ப்புகளோ அதெல்லாம் எதுவுமே இல்ல. ம், ம். இப்ப தல அஜித் சொன்ன மாரி தான். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் நானே செதுக்கினது. ஓகே. அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் கஷ்டம் ம், என்னன்ட்டு. ம். இன்னொன்னு சார், பொதுவா கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகள், அதுவும் ஒரு தொகுதி 2 தொகுதி ஒதுக்கக்கூடிய கட்சிகள்ன்றது நமக்கு ரொம்ப டஃப்பா இருக்கிற தொகுதி. அல்லது எதிர்த்தரப்புல பெரிய வேட்பாளர் இருக்கிற தொகுதியை இப்படி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எப்பயுமே ஒரு விமர்சனம் இருக்கும். அந்த மாதிரி அதிமுக கூட்டணியில புதிய நீதி கட்சிக்கு மதுரை மத்திய ஐயோ பிடிஆர் இருக்காரு, நம்ம ஆட்கள் சரி வேணாம் புதிய நீதி கட்சி கொடுத்துருவோம்னு கொடுத்து, அதுல உங்களை ஒருவேளை வேட்பாளரை போட்டிருக்காங்களோ, அதாவது பிடிஆரே சொல்ற மாதிரி ஒரு டம்மி வேட்பாளர் நிக்கிறாரு அப்படின்னு ஒரு இல்ல அவரு எனக்கு நெறைய பட்டம் வச்சிருக்காரு. டம்மி பீஸ் அது இதுன்ட்டு. ம், எனக்கு என்னன்னா, திருப்பி நான் பேர் வச்சேன்னு வைங்களேன், அவரு எனக்கு என்ன பட்ட பேர் வச்சாலும் 23ஆம் தேதி எலக்ஷனோட அத மறந்துருவாங்க. ஏன்னா என்னோட பேர் சுந்தர் சிங்கிற பேர் வந்து என்னன்னைக்கு நிக்கும். ஸோ அவர் என்ன வேணாலும் எனக்கு பட்ட பேர் வச்சுக்கலாம். 23க்கு அப்புறம் நிலைக்காது. ஆனா நான் ஒரு பட்ட பேர் வச்சேன்னு வைங்களேன், ம். லைஃப் லாங் அது அவரை துரத்தும். மிரட்டுறீங்க. மிரட்டல. உண்மையே சொல்றேன் நான். உங்களுக்கே தெரியும். என் படங்கள நான் வச்ச அவருக்கு எழுதி குடுக்குறவங்களோட நான் அறிவாளி. ம். நான் சொந்தமாவே எழுதிப்பீங்க. நான் வந்து பேரெல்லாம் வச்சேன்னு வைங்களேன், அது லைஃப் லாங் நிக்கும். அது வந்து அந்த கஷ்டத்த நான் அவருக்கு கொடுக்க விரும்பல. அதனால தான் நான் வந்து அமைதியா இருக்கேன். அதான் சார், பிடிஆர்ன்றது ஒரு ஜெயண்ட், ஒரு அமைச்சர். அதுவும் அவருக்கு நீங்க சொல்ற மாதிரி குடும்ப பின்னணி, செல்வாக்கு, தொகுதிக்குள்ள செல்வாக்கு எல்லாம் பெரிய அளவுல இருக்கிறாரு. சோ இவரை நம்ம எதிர்க்க வேணாம், கூட்டணி கொடுத்துருவோம்னு கொடுத்து இல்லைங்க. அந்த வழியா அப்படிலாம் நான் நினைக்கல. ம். நான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்த நான் அவங்க அப்பவே சொன்னதுதான். ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் பேக். முன்னாடி தான் நான் பார்க்க வந்துட்டோம். விரும்புறேன். முன்னாடி தான் நான் பார்க்க விரும்புறேன். ம். முன்னாடி இருக்கிற காலம் என்னன்ட்டு. அவர் யார் என்ன வேணாலும் என்னோட எதிர்க்கட்சி வேட்பாளரை பத்தி சொல்லட்டும். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமே பார்த்தீங்கன்னா, மக்களோட கோபம். ம். 10 வருஷமா தொகுதிக்கு எதுவுமே பண்ணல.
ம். ஃபர்ஸ்ட் 5 வருஷம் அப்படியே நான் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி வேட்பாளர் தான் பண்ண முடியலன்னு சொன்னவர், அடுத்த 5 வருஷம் முடிச்சு இப்போ வந்து நிற்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் எவ்வளோ பண்ணணும்னு நினச்சேன், எல்லாமே பண்ண முடியல. ம். அதுக்கு சில ப்ரெஷர், அரசியல் காரணங்களால அதை நான் வெளியில சொல்ல முடியல அப்படின்னு. இது ஒரு பொறுப்பான அமைச்சர் சொல்ற பதிலா இது? ம். அப்ப என்ன ப்ரெஷர்? யார் தடுக்கிறாங்க? ஒரு தொகுதியில வந்து மக்கள் வந்து உங்களை வந்து நல்லது பண்ணணும்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. ம். நீங்க கூலா வந்துட்டு இல்ல நினைச்ச அளவுக்கு பண்ண முடியல, சில ப்ரெஷர், அது எதனால நான் சொல்ல முடியாதுன்னா, இது என்ன ஒரு தப்பான பதில்? ம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான். கடந்த 5 வருஷமா மக்களை பார்க்க வரல. இது நான் சொல்லல, எல்லாத்துலயும் மக்கள் சொல்றாங்க. ம். ஸோ அந்த கோபம் இருக்கு. அந்த 5 வருஷமா எந்த வேலையும் நடக்கலைங்கிறதுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. ம். ஏன்னா பெரிய பெரிய விஷயம்னா பரவாயில்ல, கண்ணுக்கு பேசிக்கான விஷயமே நடக்கல. ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் கிடையாது. மதுரையில நீங்க பாருங்க, மெயின் எல்லா இடத்துலயும் சொல்றேன். ஒரு 100 மீட்டர் தாண்டறதுக்கே நீங்க வந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் இருக்கு. ம். அந்த டிராஃபிக் ஜாம் போகிறதுக்கு பக்காவா ஏதாவது பிளான் பண்ணீங்களா? இருக்கிற மேம்பாலம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்ப ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல வந்து மத்திய அரசோட சேர்ந்து மாநில அரசு 2016 to 21 எடப்பாடியார் ஆட்சி காலத்துல போடப்பட்ட திட்டங்கள். ம். ட்ரைனேஜ், கழிவுநீர் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. ம். அதை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணீங்க? கேட்டா வந்து நாங்க பிளான் பண்ணியிருக்கோம், ஸ்கீம் பண்ணியிருக்கோம், 3000 கோடி 4000 கோடின்ட்டு கோடிக்கணக்கு மட்டும் தான் பேசுறாங்க. ம். உடனே பண்றதுக்கு என்ன? மதுரை பாப்புலேஷன் என்ன? 15 லட்சம், 5 லட்சம் பேர் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் 20 லட்சம் பேர் இருப்பாங்க. ம். அப்போ ஒரு நாளைக்கு சும்மா Rough-ஆ. ஒரு நாள் கணக்கு பத்தி பார்த்தீங்கன்னா, எம்எல்டி ஒரு கிட்டத்தட்ட 100 எம்எல்டி ஒரு நாளைக்கு சேருது. ஆனா கிட்டத்தட்ட 170 எம்எல்டி தண்ணீரை சுத்திகரிக்கிறதுக்கான அளவுக்கு வசதி 2 பிளான்ட்ல இங்க மதுரையில் இருக்கு. ம். அதுக்கு கொண்டு போறதுக்கு 14 பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு. ம். அந்த 14 பம்பிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் தான் ஹேண்டில் பண்றாங்க. அவங்களோட கடமையை சரியா செஞ்சா, அட்லீஸ்ட் இந்த தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியாச்சும் வைகை டேமுக்கு போகும். ஆனா கிட்டத்தட்ட 70% ஆஃப் அந்த கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாம போய் வைகையில போய் சேருது. ம். இதனால வைகை என்ன ஆகுது? அப்படிப்பட்ட வைகை ஆறு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்கடை நதியா மாறுற மாதிரி ஒரு அபாயமான சூழ்நிலை இருக்கு. ம். கோவா மாதிரி. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். உடனே நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள். இப்ப நான் நாளைக்கு சூப்பர்மேன் நான் வந்த உடனே இமிடியேட்டா இல்ல. அட்லீஸ்ட் ஒரு தொலைநோக்கு பார்வையோ 2, 3 வருஷத்துக்குள்ள பிளான் பண்ணி இதெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணலாம். இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம, ம். ம். ஒரு சர்வ வல்லமைமிக்க ஒரு நிதியமைச்சர் போஸ்ட் வந்து அட்லீஸ்ட் ஓகே தொலைநோக்கு பார்வை திட்டங்களாச்சும் விட்டுருங்க. பிரசன்ட் டே இப்போ ஒரு வாரத்துல பார்த்தீங்கன்னா, மதுரையில குப்பையெல்லாம் கிளீன் பண்ண முடியுது. இதை ஏன் இந்த கடந்த 5 வருஷமா பண்ண முடியல? இதுதான் நான் கேட்கிறேன். ஓகே. இப்போ உட்காந்து அவசரமா தெருவில் விளக்கு போடுறாங்க. ம். அவசரமா கழிப்பறையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ம். எலெக்ஷன் வருதுன்னு. நான் தெரு தெருவா போறேன். பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பூசி இருக்கும். ம். முடிவடையாத ஒரு இது குடிநீர் திட்டத்தை 2 மாசம் முன்னாடி அவசரமா வந்து முதலமைச்சர் வச்சு திறக்க வைக்கிறாங்க. ம். இதுல என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 40% தான் முடிஞ்சிருக்கு அந்த ஒர்க். அப்ப தண்ணி வரும்போது பிரஷர் தாங்காம அங்கங்க பைப் பஸ்ட் ஆகுது. ம். வீட்டுக்கு வர வேண்டிய தண்ணி, குடிநீர் தண்ணீர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல ஓடிட்டு இருக்கு. ஓகே. அது போக பைப்பெல்லாம் பஸ்ட் ஆனதுனால கழிவுநீர் போய் அதில் சேர்ந்து நிறைய இடத்துல கழிவுநீர் வந்து குடிநீர் தண்ணீரோட சேர்ந்து வருது. இதெல்லாம் வந்து நான் சொல்லி தெரியணும் அவசியம். மதுரை மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா சார், தொலைநோக்கு பார்வைன்னு வைக்கும் பொழுது மதுரைக்கு மெட்ரோ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா, தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தர தென் மாவட்டங்களினுடைய ஒரு மையமான ஒரு பகுதி இல்லை. அப்போ இங்கே மெட்ரோ இருக்கிறது எவ்வளோ மிக முக்கியமானதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ப்ரப்போசலை மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணுது. இல்ல அதுதான கரெக்டான டீட்டெயில் வந்து என்ன விட பத்திரிகைகள் நீங்க எடுத்து தர முடியும். ம். அவங்க எந்த அளவுக்கு வந்து மத்திய அரசு ப்ரெஷர் பண்ணி கேட்டிருக்காங்க நீங்க பாருங்க. ம். கோயம்புத்தூருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்க மதுரைக்கு கேட்டிருக்கிற போக்குவரத்து வசதியே பார்த்தீங்கன்னா, மெட்ரோக்கான அவங்க ரொம்ப பக்காவான திட்ட அறிக்கை அவங்க கொடுக்கல. ம். அவங்க கேட்டது வேற ஒரு விஷயம் தான் கேட்டிருக்காங்க. நீங்க அதை பத்தி டீட்டெயில் இல்ல எல்லாமே சார். வந்து அரசாங்க குறிப்புகளே நீங்க பார்க்கலாம். ஆனால் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா வந்துருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வரலைன்னா தரமாட்டீங்களா அப்படின்ற. அப்படி கிடையாது. ஆ. முதல்ல மத்திய அரசோட சண்டை போறது நிறுத்துங்க. சார். நீங்க எலெக்ஷன் நேரத்துல தான் எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி இந்த பிரச்சனை சண்டைகள்லாம். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க ஒன்ஸ் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா மக்கள் நலத்தை தான் பார்க்கணும். எஸ், மத்திய அரசோட எல்லா விஷயத்திலையும் மத்திய அரசோட சண்டை போட்டுட்டு இல்ல சார், தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கைகளை, தமிழ்நாடு விரும்பாத கொள்கைகளை சொல்லி இது செஞ்சாதான் நான் காசு கொடுப்பங்கும் போது தானே எதிர்க்கிறாங்க. யார் சொன்னாங்க? மத்திய அரசு நம்ம பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் எல்லாம் ஒத்துக்க ஏன் மாட்டோம். இப்போ- ஆனா நீ சேர்ந்தாதான் நான் காசு நீங்க கொடுப்பேன். இன்டர்வியூ எடுக்க வரீங்க, நான் கேட்கறேன் எந்த சேனல்னு ஒரு கேள்வி கேட்பேன். ம், ம். எவ்வளவு நேரம் சார் வரும், எத்தனை மணிக்கு வரீங்க, Yes, 2, yes, 3 yes. கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும்ல. நான் வந்து ஆமா, உட்கார்றது ஆமா. முன்னாடி
அது மாதிரி பேசிக்கான கேள்விக்கெல்லாம் கொரி எல்லாம் கொடுக்கணும்ல. இன்னொன்னு பேசிக்னு சொல்லலாம் சார். ஆனா அது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானதா இருக்கும்போது தமிழ்நாடு அரசு ஈவன் அதிமுகவுமே கூட அதிமுகவுமே எதிர்க்கிற விஷயம் தமிழ்நாடு நலனுக்கு எதிராக என்ன அவங்க திட்டம் கொடுத்தாங்க? மும்மொழி கொள்கையை கொண்டு வர மாதிரியான ஒரு திட்டத்தை ஏங்க எத்தனை வருஷம் பிரதர், நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் மறுபடியும் இதெல்லாம் நீங்க ஃபியூச்சர் பாருங்க, முன்னோக்கி பாருங்க. மறுபடியும் மும்மொழி திட்டம். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு ஆல் திஸ் ஸ்டஃப். நான் பேசுறது பிரசன்ட்டுக்கும் நாளைக்கு தான் என்னோட கொள்கை. இந்த மாதிரி நீங்க இந்த விஷயம்லாம் பேசும்போது என்னோட சீனியர்ஸ் இருக்காங்க, அது ஏகப்பட்ட பேர் அதுக்கான பதில் சார். ஆனா ஒவ்வொரு விஷயம் பார்த்து செதுக்கு நீங்க எப்படி உங்க வாழ்க்கையை செதுக்குனீங்களோ தமிழ்நாடும் தன்னுடைய நலனை செதுக்கி இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மதுரை மத்திய தொகுதி மட்டும்தான் இப்ப நான் சொல்றேன். 2016 to 21 ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் மதுரைக்கு எத்தனை விஷயங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல நீங்க போய் பாருங்க, பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட பெரியார் பஸ் ஸ்டாண்ட். ஆனா உள்ள இருக்கிற கடைகள் எதுவுமே இன்னும் கொடுக்கப்படல. அதுக்கான காரணம் என்ன? மல்டி லெவல் கார் பார்க்கிங் இதில் அவ்வளவு பெரிய ஒரு பில்டிங் இருக்கு, 5 வருஷம் ஆகி சும்மா மூடி கிடக்குது. இதுக்கான காரணம் என்ன? கார்பரேஷன் எடுத்துக்கோங்க, மதுரை கார்பரேஷன் பாருங்க, உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஹியூமர் நடந்துட்டு இருக்கு. ஒரு மேயரே இல்லை, திட்டக்குழு உறுப்பினர்லாம் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. மேயர் நீக்கப்பட்டாரா, ராஜினாமா செய்யப்பட்டாரா? அதுக்கான பதில் இல்லை. ஓகே, அவங்க ஏன் பதவி விட்டு போனாங்க? அதுக்கான காரணம் இல்லை. லோக்கலைஸ்ட் காரணங்கள் முக்கியமான அத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க, அதுக்கான பதில் எல்லாம் இல்லை. பெரிய பிக்சர், லார்ஜர் பிக்சர்ல நான் சொல்றேன் சார். மக்கள் பார்ப்பாங்கல்ல. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல மதுரை வந்து ஹெரிட்டேஜ் டெவலப்மெண்ட் ஜோன் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கு. இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்ட 100 பெரிய சிட்டியில மதுரை ஒண்ணு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல அதுக்கு நிதி ஒதுக்கப்படணும். அதுக்கான நிதி ஒதுக்குறதுக்கு தயாரா இருக்காங்க கவர்மெண்ட். ஒவ்வொன்றா வருது. எய்ம்ஸ் சொன்னாங்க. இயர் எண்ட்ல எய்ம்ஸ் நடக்குது. எவ்வளவு வருஷம் ஆச்சு செங்கல் வச்சு? ஆமா, செங்கல் 2000 கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். நடுவில் 2-3 வருஷம் கொரோனா முடிஞ்சது. இந்த வருஷம் எண்டுக்குள்ள பயன்பாட்டுக்கு வரப்போகுது. 21 தேர்தலே செங்கலை காட்டி ஆட்சிக்கு வந்தாங்க சார். இன்னும் முடியாது. இப்போ செங்கலை காட்டி ஆட்சி இன்னும் வரல. நான் கேட்கறேன், இந்த தடவை ஏன் செங்கலை காட்டி கேட்கல? எய்ம்ஸ் போட்டோ வச்சுக்கிறாங்க சார். இல்ல, இந்த தடவை ஏன் செங்கல் வச்சு காட்டல? ஏன்னா எய்ம்ஸ் வரப்போகுது. இயர் எண்டுக்குள்ள எய்ம்ஸ் இங்க ஓபன் ஆக போகுது. ஒரு சர்வதேச தரத்துல வந்து இங்க ஒரு மருத்துவமனை மதுரைக்கு வருது. அதான் சார், ஒரே டைம்ல நீங்க நார்த் இந்தியால ஆரம்பிக்கிறது சீக்கிரம் வந்துருது. இது லேட் ஆகும்னா பார்ஷியாலிட்டி பாக்குது அப்படின்ற. எந்த நார்த் இந்தியால முதல்ல ஆரம்பிச்சு அங்க வரல, இங்க வரல, அங்க வந்துருக்கு. சார் எய்ம்ஸ் அந்த டைம்லயே இன்னும் மற்ற எய்ம்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இல்ல, எல்லா இடத்துலயும் வேலை நடந்துட்டு இருக்கு. நடுவில் 2 வருஷம் கொரோனா வந்துச்சு. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டோட கோஆபரேஷன் வேணுங்க. நான் வந்து இதுக்குள்ள ஒரு பிக் பிக்சருக்குள்ள நான் போக விரும்பல. அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஆரம்பிச்சது, அப்பயே கூட விரைவா நடத்திருக்கலாம். ஆட்சியில வந்து ஆரம்பிச்சது. எய்ம்ஸ்ங்கிறது சாதாரண விஷயம், பெரிய விஷயம். அப்போ ஒத்துழைப்பு கொண்ட ஒரு ஆட்சி தானே ஆரம்பிக்கப்பட்ட கடமை. இப்ப இது நீங்க கவர்மெண்ட் எந்திரம்னு ஒன்று இருக்கு. ஓகே, மத்திய அரசு நிதி, ஸ்டேட் கவர்மெண்ட் நிதி, இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்றது. தக்காளி சட்னி அங்கேயும் பொருந்தும்ல. அவங்க ஸ்லோவாகிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குன்னா இங்கேயும் ஏதாவது பணிகள் வந்து ஸ்லோவாகிறதுக்கு ரீசன்ஸ். நீங்க அதுக்கான ப்ரூஃப் நீங்க மெட்ரோ திட்டம் கேட்டதுனால சொல்றேன். ஓகே, நீங்க அதுக்காக நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த திட்டம் இருக்கே. அன்னைக்கு மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்தார். அவர் லெட்டரே காமிச்சார். அந்த லெட்டர்லயே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க அந்த கோரியே இருந்துச்சு. ஸோ இதை நான் சொல்லல. ஓகே, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த அறிக்கை தான். மதுரைக்கு அவங்க கேட்டது, பர்டிகுலர் கேட்டது மெட்ரோ திட்டமே கிடையாது. இன்னொரு பக்கம் சார், இப்போ நாடாளுமன்றம் ஒரு தேர்தல் நேரம், நீங்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க கருப்பு சட்டையெல்லாம் போட்டு கொடியெல்லாம் ஏற்றி, கருப்பு கொடியெல்லாம் ஏற்றி, சட்ட நகல்லாம் எரிச்சு போராட்டம் பண்ணி, எனக்கு இந்த தேர்தலை விடவும் ஆட்சியை விடவும் முக்கியமானது எங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்துடக்கூடாது, தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு ஒரு போராட்டத்தை நடத்துற ஒரு சூழல். ஏங்க எப்பெல்லாம் தோக்கணும்னு பயம் வருதோ உடனே வந்து டைவர்ட் பண்றது. அதாவது டைவர்ட் பண்றதுக்கு மத்திய அரசு ஏன் ஒரு மசோதாவை கொண்டு வரணும்? ஒரு கோட்டை பண்ணும்போது அதை பெரிய கோட்டை கொண்டு வரணும். நான் அதை வந்து இன்னொரு வகையா தான் பாக்குறேன். சரி, நீங்க பாக்குற கண்ணோட்டம் தான் வேற. நான் அதை பாக்குறது வந்து உமன்ஸ் பில் தான் நான் முக்கியமா பாக்குறேன். 1/3 எல்லா பதவிகளையும் வந்து பெண்களுக்கு 3இல் 1 பங்கு பதவி வரணுங்கிறது தான் அந்த மசோதா. வரவேற்கிறாங்க, அதை வரவேற்கிறாங்க. பட் அதையும் சேர்த்து காலி பண்றாங்க. ஏன்னா அதோட சேர்த்து நீங்க டீலிமிட்டேஷனையும் கொண்டு வரீங்க, அது தமிழ்நாட்டுக்கு எதிராகுது, ஐயோ வேணான்றாங்க. இதை பத்தி நான் சொல்றதை விட பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நான் உட்காந்துட்டு வராதுன்னு வாயில சொல்றாங்க சார், பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்றாங்க சட்டத்துல. ஆனா அது இல்ல, 50%ன்னு சொல்லும் போது சொல்றாங்க.
சட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் என்னறாங்க. அப்போ தானே என்னடா அது பேப்பரில் ஒன்று இருக்குது, இவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது, நாளைக்கு நான் சும்மா சொன்னேன்ட்டாங்கன்னா ஆனால் சட்டம் செல்லாகும்ல, அந்த பயம் தானே. இப்போ எனக்கு பிரச்சனை என்னன்னா சார், இப்போ நான் என்னோட 20 இப்போ வந்ததுலேருந்து முழுக்க முழுக்க என்னோட கவனம் மதுரை மத்திய ஓகே தொகுதியில் ஓகே இருக்கு. ஓகே. இதுல வந்து நான் அதிக பிரசங்கித்தனமா இந்த மாதிரி பெரிய விஷயத்துல நான் ஒன்று சொல்லி அது வந்து எங்கேயும் தவறா போயிடக்கூடாதுங்கிறத நான் உறுதியா இருக்கேன். புரியுது சார். என்னன்னா நான் வந்து உங்க எதிர் வேட்பாளர் அதை முதன்மை வைக்கிறார், மதுரையில கருப்பு கொடி அவர் ஏத்துறார். அதான் சார் சொல்றேன் சார், அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல பிரச்சனை பண்றாரு. இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் யோசிக்கிறாரு. அதாவது ஜோக் சொல்லுவாங்க, ம். ஒரு கணவர் சொன்னாராம், உலகத்துல பெரிய விஷயத்தெல்லாம் முக்கியமான விஷயம்லாம் நான் வீட்டுல பெரிய விஷயத்துக்குலாம் நான் முடிவெடுப்பேன், சின்ன விஷயம்லாம் என் ஒய்ஃப் தான் முடிவெடுப்பாங்க. என்ன பெரிய விஷயம், என்ன பெரிய விஷயம்ட்டு. இந்த மாதிரி ஈரான் மேல அமெரிக்கா போர் எடுத்தது தப்பா ரைட்டா, அப்புறம் வந்து புட்டின் வந்து உக்ரைன் வார மட்டும் நிறுத்தணுமா வேண்டாமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் முடிவெடுப்பேன். வீடு நிர்வாகம், வீட்டில் வந்து எந்த அளவுக்கு பட்ஜெட் போடலாம், குழந்தைக்கு வந்து இது என்ன செய்யலாம், எந்த என்ன ஸ்கூல்ல பண்ணலாம், சேர்த்தலாம். அந்த எது வந்து எப்படி சேமிக்கலாம், ம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என் பொண்டாட்டி முடிவெடுப்பாங்க. நாங்களாம் அந்த மாதிரி அவர் இந்த மாதிரி பெரிய ஒரு நேஷனல் விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பேசலைன்னா அப்புறம் தமிழ்நாடு இல்ல, பாதிக்கப்பட்டுரும். என்னோட பிரச்சனை மதுரை மத்திய ஓகே தொகுதி. ஓகே ஓகே சார். நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா உங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி திடீர்னு வந்து முத்தின கத்திரிக்காய் படம் அதோட ரிஃப்ளெக்ஷனா நிறைய இடம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை, அந்த படத்துலையும் கிட்டத்தட்ட சத்தமே இல்லாம திடீர்னு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா வந்து நிப்பார்ல. ஸோ நீங்க அதை இது பண்ணீங்களா, யோசிச்சீங்களா? இல்ல இல்ல, அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கற்பனை. அது ம், ம். அதுல வந்து திடீர்னு நிக்க மாட்டான் அந்த கட்டல. பிளான் தான், ஆனா அது சைலண்டா இல்ல, இருக்கும். அவன் வந்து பலகாலம் அரசியல் இருப்பான். எஸ், அரசியல் பல இருப்பான். காலம் அந்த நோக்கம் இருக்கும், ஆனா வெளியில தெரியாது. அந்த இதே கடைசியா தானே தெரியும். சினிமா வேற, வாழ்க்கை வேற. இதை வந்து நான் ப்ராக்டிக்கலா இப்போ லைஃப்லையும் பார்த்துட்டு இருக்கேன். நான் சினிமாங்கிறது முழுக்க முழுக்க கற்பனை உலகம். அதுல நடக்கிறது, அதுல வந்து எல்லாமே இமேஜினரியா ஈஸியா நடக்கும். அதுல முத்தங்கத்துக்காரில் ஜஸ்ட் லைக் தட் வந்து அவன் எம்எல்ஏ ஆயிடுவான். ஒரே ஒரு 2 கேரக்டரை ஏமாத்துவான், அவங்க தூக்கி போயிடுவாங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம ஏமாறாம பாத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அங்கேயும் ஒரு சின்ன பார்ட்டியில தான் இருப்பாரு, ஒரு ரீஜன் வைஸ். இல்ல, அதுல வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியில் இருப்பார். சாரி, நேஷனல் பெரிய தமிழ்நாட்டுக்குள்ள, ஐ மீன் சின்ன பார்ட்டினா தேசிய அளவுல இல்ல, ஆளுங்கட்சி தான், மத்திய அரசுக்கு ஆளுங்கட்சி தான். முத்தன தமிழ்நாட்டு கத்திரிக்காயில இருந்து என்ன வேணாலும் இருக்கட்டும், அது முத்தன கத்திரிக்காயோட கிளைமாக்ஸ் நடந்தா ரொம்ப சந்தோஷப்படும். ஓகே. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து சினிமா. பட் எண்ட்ல அவன் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் அந்த கேரக்டர் ஜெயிக்கிறான் பாருங்க, அது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு வந்து முத்தன கத்திரிக்காய்க்கும் ரியல் லைஃபும் சிமிலாரிட்டி வரும்னு நம்பிக்கை இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். நீங்க இருக்கிறது ஒரு சாதி வெறி கட்சி அப்படின்னு உங்கள் எதிர் வேட்பாளர் விமர்சனங்களை வைக்கல. நீங்களே சொல்லிட்டீங்களா, எதிர் வேட்பாளர்னா விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஜாதிக்காக நடத்துற கட்சி அது. ஏங்க, நான் மறுபடியும் அதான் ஒன்று சொல்றேன். நான் சில கேள்விகள்லாம் கேட்குறேன். நான் கேட்கறது பேசிக்கான கேள்வி. அடிப்படை தேவைகளை நீங்க பண்ணல, 5 வருஷமா தொகுதி பக்கம் வரல, மதுரை கார்பரேஷன் ஊழல் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அதுல சம்மந்தப்பட்டவங்க ஊழல் செஞ்சவங்கலாம் யாரு, அவங்களுக்கு ஏன் தண்டனை வாங்கி கொடுக்கல, அப்புறம் இவ்வளவு பெரிய அறிவாளி புத்திசாலி எல்லாம் சொல்றீங்க, ஏன் 2 வருஷத்துல உங்க நிதி மந்திரி பதவியிலேருந்து உங்களை தூக்குனாங்க, ஈவன் கட்சி பதவியிலேருந்தே உங்களை ஏன் தூக்குனாங்க, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் அதாவது மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அது சம்பந்தப்பட்ட கேள்விகளாகட்டும், இல்லை ஊழல் பிரச்சனைகளாகட்டும், இல்லை உங்க தகுதியை பத்தி நீங்க சொல்றீங்களே அதை டவுன் கீழே இறக்குனாங்களா, உங்க கட்சி தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் உங்களை வந்து பதவியிலேருந்து இறக்குனாங்க, ஒரு கட்சி தலைவராகவும் உங்களை வந்து பதவியிலேருந்து ஐடி செக்ரட்டரின்னு நினைக்கிறேன், ஐடி செக்ரட்டரி கட்சி பதவி அதுவும் தூக்கி உங்களோட ஒரு சீனியருக்கோ யாருக்கோ கொடுக்கல, உங்களோட ஜூனியர் ஒருத்தருக்கு தான் அந்த பதவி கொடுத்தாங்க. ஸோ உங்க கட்சியிலேருந்து அவங்களை வந்து டவுன்ஸ் இது பண்றாங்களே. ஸோ இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் இல்லாம என் மேல புழுதி வாரி பேசுறதே தான். அதாவது இரலவெண்டா ஒரு தனிப்பட்ட தாக்குதல். கரெக்ட் சார், அவங்கள பத்தி ஓகே. ஆனா அவர் சொல்ற விஷயத்துல இருந்து கேட்கிறேன். அப்போ நமக்கு கட்சியோட கொள்கை என்ன, அந்த கொள்கையின் அடிப்படையில தான் வந்தோமா, அந்த கொள்கையை எப்படி நம்ம அமல்படுத்த போறோம், அந்த கொள்கையை நம்ம எப்படி செயல்படுத்த போறோம், அதை நோக்கி எப்படி கட்சி எல்லாருக்கும் சமூக நீதி, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் அடிப்படை தேவைகள், இதுதான் அதோட பேசிக்கான கொள்கை. இதுல எங்க ஜாதி வந்துச்சு அப்படின்னா, நீதி கட்சின்னு ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல அதுல யார் இருந்தாங்கன்னு தெரியும். அப்ப அவங்களாம் அவரோட ஃபேமிலியே இருந்துச்சு. அதேதான் நான் கேட்கிறேன். அவங்கதான் நீதி, அதேதான் கேட்கிறேன். அப்ப அவங்க ஜாதி வரி கட்சியை தான் ஆரம்பிச்சாங்களா சார்? நீதி கட்சி நான் பிராமின் மூவ்மெண்ட்ல இருந்து வந்துச்சு. அந்த நீதி கட்சி தான் இன்னைக்கு திமுக, அதிமுக, மதிமுக எல்லாத்துக்கும் நமக்கு தேவையான எப்படி வேணா தோசையை திருப்பி போட்டுக்கலாம். அதனால நம்ம மறுபடியும் நான் சொல்றேன் அதேதான். நான் மறுபடியும் திரும்பி பார்க்க விரும்பல. irrelevant கொஸ்டின் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, முதல்ல எலெக்ஷன்ல அடிப்படை தேவைகள், பிரச்சனைகள், அதை பத்தி பேசுவோம். மதுரையில இயங்காத ஒரு மாநகராட்சியா இருக்கு.
இப்போ திடீர்னு 10 நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க, அவசரமாக குப்பை அள்ளிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். உடனே 1940 ஆரம்பிச்சுட்டு என்னன்னா சார், தமிழ்நாடு சட்டமன்றத்தை யார் ஆள போறது? அதாவது தமிழ்நாட்டே யார் ஆள போறதுன்றதும் இந்த எலெக்ஷன் தானே. அப்ப மதுரை மத்திய மட்டுமே பார்க்க முடியாதுல்ல. கோயம்புத்தூரை பார்க்கணும், திருநெல்வேலியை பார்க்கணும், சென்னையை பார்க்கணும். எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை யார் ஆள போறதுன்றது. அப்ப தமிழ்நாட்டை ஆள்றது இந்த கட்சியா இருக்கணும். இந்த கட்சி என்ன ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க, இன்னொரு கட்சி என்னது, அதோட ஸ்டாண்ட் என்ன, இஷ்யூஸ்ல என்ன ஸ்டாண்டு, தமிழ்நாட்டு நலன்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பான், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஓட்டு போடணும்ல. எல்லாத்தையும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் நான் பேசுறேன், என் கட்சி தலைவர்கள் பேசுறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க. இதுல நான் வந்து இப்பதாங்க புதுசு வந்து இறங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து இறங்கியிருக்கேன். என்னை விட இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய மூத்த தலைவர்கள் இருக்காங்க, முன்னோடிகள் இருக்காங்க. ஆனாதான் மறுபடியும் நான் இதுக்கு என்ன சொல்றேன், அதை விட எனக்கு முக்கியமான பிரச்சனை நான் பாக்குறது மதுரை மத்திய அப்ப அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உங்களை விட முன்னோடிகள் இருக்கலாம், மேபி உங்க பார்ட்டிலேயே இருக்கலாம். ஆமா, உங்களுக்கு எப்படி? இந்த கட்சியை பொறுத்தவரை, இந்த மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. எஸ், புதிய நீதி கட்சியிலேயே கேட்கிறேன் சார். புதிய நீதி கட்சியே எவ்வளவு வருஷமா செயல்படுது. அப்போ புதியவர் திடீர்னு எப்படி ஒருத்தர், இவ்வளவு முன்னோடிகள் இருக்கும்போது? நான் பொதுவா வந்து என்ன தவிர வேற கேள்விக்கு போய்க்கிறது இல்ல. இருந்தாலும் நான் சொல்றேன், இப்போ ஆளுங்கட்சியில இருக்கு, மதிப்புக்குரிய துணை முதல்வரோட சீனியர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் நீங்க துணை முதல்வர் குணம் கொடுத்தீங்கன்ட்டு நான் கேட்க மாட்டேன். அது அவங்க பார்ட்டி டிசிஷன், அது அவங்க பார்ட்டி, முதலமைச்சரோட டிசிஷன். அதே தான் இங்கேயும், இது எங்க பார்ட்டியோட டிசிஷன். நாங்க தலையிடக்கூடாது. தலையிடக்கூடாது இல்ல, உங்களுக்கு இல்லாத உரிமையா கேட்கலாம். என்னோட பதில் இது. ஓகே ஓகே. உங்களை மாதிரியே புதிய ஒருவர் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார், அவரும் போட்டியிடுறார், விஜய். ஸோ அதை பத்தி உங்களுடைய பார்வை சார்? இல்ல, அது நான் என்னோட முதல் பேட்டிலேயே வந்து ஒரு கிளியரா ஒரு ஸ்டாண்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை என்னோட கவனம் மதுரை மத்திய தொகுதியில, மதுரை மத்திய தொகுதியில போட்டி இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும், இதுதான் போட்டி. ஸோ அதனால வந்து நான் இந்த விஷயத்துல, இந்த இடத்துல வந்து மதிப்புக்குரிய சகோதரர் விஜயை பத்தியோ ஒரு கட்சியை பத்தியோ எதுவுமே இந்த எலெக்ஷன்ல பேச மாட்டேன்ட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நான் சொன்னேன். அதை வந்து இந்த இன்டர்வியூ வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணோம். இல்ல சார், மதுரை மத்தியினாலும் இங்கேயும் தாவேக்க போட்டியிடுது இல்ல. உங்களை மாதிரியே தான் ஒவ்வொரு பேட்டிலையும் பல வகைகள் இந்த கேள்வி வந்துச்சு. எந்த வகையில இந்த கேள்வி வந்தாலும் என்னோட பதில் ஒரே வகை தான். அப்ப தாவேக்காவை மதுரை மத்தியில் எதிர்க்கலையா அவங்க? ஏன்னா அவங்களுடைய வாக்குகள் உங்களை பாதிக்கலாம், உங்களை ஜெயிக்கலாம். அவங்க உங்களையும் எதிர்த்து தானே அவங்க போட்டிடுறாங்க. நான் எல்லாருக்கும் நான் உங்களோட முதல் கேள்வியிலே பதில் சொல்லிட்டேன். இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக மட்டும்தான், இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும். சினிமாக்குள்ள அரசியல் இருக்கும், அதை நம்ம சமாளிச்சாகணும். நம்மளுடைய போட்டியாளர்கள், அது ஒரு அரசியல் நடக்கும் எல்லா வகைகள் எல்லா மட்டங்களையும். அது அங்க அந்தந்த துறைக்குன்னு இருக்கும். அதே போல அரசியலுக்குள்ள சினிமா தன்மையை கொண்டு வருவாங்க. மக்கள் முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறது, ஒரு ஆக்டிங்கோ அல்லது ஒரு நல்ல விஷயத்த செய்யறதுக்கு ஒரு முகம் தேவைப்படும், அதை காட்டுறது. இப்படி ரெண்டு பக்கமும் அந்த சுவிட்ச் நடக்கும்ல. அது இப்போ எப்படி இல்ல, சினிமான்னு இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து போட்டி. இப்போ உங்க துறையில் இல்லாத போட்டியா? போட்டி இல்லாத துறை இல்லை. நம்மளை கவுக்கிறதுக்கு 100 விஷயம் ட்ரை பண்ணுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு நம்ம 100 விஷயம் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் வேற விஷயம். அதான் இப்போ நம்ம எதிர்கட்சி வேட்பாளர் எடுத்துக்கோங்களேன். என்ன சினிமாக்காரன் என்ன சினிமா சங்கின்லாம் பட்ட பேர் சொல்லி பார்த்தாரு. அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடல. இவர் என்ன ஒவ்வொருத்தரையும் இதனை பற்றி தாக்கி பேசும்போது பார்த்தா அவர் ஒரு படி கீழே இறங்கிட்டு இருக்காரு, நான் ஒரு படி மேலே ஏறிட்டு இருக்கேன். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எந்த வாயை வந்து என்ன சினிமாக்காரன் சொல்லிச்சோ, அதே வாய் வந்து இப்போ வந்து அவரோட பிரச்சாரத்துக்கு சினிமாக்காரங்களை தான் கூட்டு வர்றாரு. பிரகாஷ் ராஜ் வந்திருக்காரு, திடீர்னு சத்யராஜ் சார் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. ஏன், எதுக்கு, எதனால ஆதரிக்கிறாங்களா? அப்போ சரி, நான் கேட்குறேன், அவங்களோட வருங்கால கட்சி தலைவர் மதிப்புக்குரிய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரை பிரச்சாரத்துக்கு வந்தார். ஏன் மதுரை மத்திய தொகுதியை தவிர எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணார்? மதுரை மத்திய தொகுதிக்கு வரவே இல்லை. அப்போ அவருக்கு என்ன கட்சியில் அப்போ அவர் ஆதரிக்கலையா? பிடிஆருக்கு அந்த தேவை இருக்காதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ அவரோட தேவையே இல்லை. ஆனா பிரகாஷ் ராஜ் சத்யராஜ் சாரோட ஆதரவு தேவை. வாலண்டியரா வந்து நான் உங்களை பேட்டி எடுக்கிறேன், நான் வந்து அவங்கள்ட்ட அதிகமா கேள்வி கேட்க போயிட்டு இருக்கு. பட் நீங்க வந்து நல்லா முட்டு கொடுக்குறீங்க. நான் எதிர்ப்பு நம்ம பேசும்போது நீங்க அது கரெக்ட். திமுக அதிமுக தான்றீங்க, பிடிஆர் மட்டும் தான் பேசுறீங்க. உங்களோட கடமை என் வாயில இருந்து ஏதாச்சும் போடுங்க. பிடிஆர் மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணி பேசுறோம். அவருடைய பிரச்சாரங்களோ அல்லது அவர் உங்களை பத்தி பேசுனதுக்கோ தான் நம்ம நிறைய பதில் கொடுக்குறோம். அப்ப நான் அந்த எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா மக்கள் பிரச்சனையை பத்தி பேசாம ரொம்ப தரந்தாழ்ந்து தனிப்பட்ட முறையில என்ன வந்து விமர்சிச்சுக்கிட்டு டம்மி பீஸுங்கிற வார்த்தையெல்லாம் வந்து நான் வந்து அவரை வந்து படித்தவர்கிற கேட்டகரிகளே போல. என்னை வந்து அவர் பேச்சு தான் நான் படித்தவர், அவர் படிக்காதவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கட்சி தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள், அவர் எழுதாத எழுத்துக்களா, அவர் பண்ணாத தமிழ்ல
இல்லை எழுத்து உலகத்தில் அவர் பண்ணாத சாதனையா? குரலோவியம் எழுதியவர். அவர் பண்ணாத சாதனையா? அவர் எழுதாத எழுத்தா? அவர் என்ன ஸ்கூலில் போய் சர்டிஃபிகேட் வாங்கி காலேஜில் பெரிய சர்டிஃபிகேட் வாங்கி படித்தவரா? அதனால் அவரை படித்தவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? 30 வருஷமா வந்து இவ்வளோ போட்டி நிறைந்த ஒரு துறையில் எனி கிவன் டைம் ஒரு டாப் 10ல் நான் ஏதோ சர்வே ஆகிட்டு இருக்கேன். டாப் 5லயே சார். அந்த ஏதோ சர்வே ஆகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு தகுதி இல்லாமல் திறமை இல்லாமல் இத்தனை வருஷம் நான் இருந்தேன். எனக்கு எந்த குடும்ப பின்னணி இல்லைங்க. நான் 30 வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டேன். அங்கே ஜெயிச்சேன். இப்போ இங்கே ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. மதுரை மத்திய தொகுதிக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கேன். என்ன வெளியூர்காரன்னு சொல்கிறாரு. 25-30 வருஷம் ஃபாரின்லேயே அமெரிக்காலையும் லண்டன்லையும் படிச்சுட்டு ஓவர் நைட்டில் குடும்ப பின்னணிங்கிற ஒரே ஒரு தகுதியை மட்டும் வச்சு மதுரைக்கு வந்து 2016 எலெக்ஷன் அவர் பேசுறதுக்கு என்ன 0-0ங்கிறாரு. போகிற இடத்துல நான் கேட்குறேன், தியாகராஜன் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு. மக்களுக்கு யாரும் தெரியல. அவங்களோட ஃபேமிலி பேர் அவங்க அப்பா தாத்தா பேர்லாம் இன்ஷியலாக போட்டு இப்போ சொல்லுங்கள் தெரியுதான்னு கேட்டால் ஆமாம் தெரியுது. அவரோட பேரை தனியாக சொன்னால் யாருக்குமே தெரியல. ஆனால் அவர் என்னை பார்த்து 0ங்கிறார். சுந்தர் சிங்கிற பேரை தமிழ்நாட்டில் எங்கே சொன்னாலும் ஓரளவுக்காச்சும் எல்லாருக்கும் தெரியும். அது என்னோட உழைப்பில். ஆனால் அவர் என்ன பார்த்து 0ங்கிறார். ஆனால் உண்மை என்ன? ஆனால் சார் தமிழ்நாட்டுக்கு வெளியில் நிறைய பேருக்கு பிடிஆர்னு சொன்னாவே இவரை தானே தெரியும். ஓ, இவர் ஃபேமிலியில் இவ்வளோ பிடிஆர்ஸ் இருக்காங்களாங்கிறது தெரியாதுல்ல. இவர் அந்த மாதிரியான வேற ஒரு கேரக்டர்ல தெரியும். யாருக்கு தெரியும்? என்ன தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்நாடுகளில் என்ன தெரியும், உங்களை தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்நாடுகளில் உங்களுக்கு தெரியும். நான் ட்விட்டரில் எல்லாம் ஆக்டிவாக இல்லை. நான் சோஷியல் மீடியா எதுலையுமே ஆக்டிவாக இல்லை. ஏன்னா நான் படம் பண்ணும்போது ஃபுல்லாக அதே வேலையாக தான் இருந்தேன். இப்போ தொகுதியில் எம்எல்ஏ வேட்பாளராக இருக்கும்போது ஃபுல்லாக அதே வேலையில் தான் இருக்கேன். நான் உட்காந்து ட்விட்டரில் உட்காந்து யாருக்கும் திட்டி பதில் சொல்லிட்டு, நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ட்விட்டரில் கண்ணாபுண்ணான்னு எல்லாம் எழுதுவாரு. நீங்கள் தான் சொன்னீங்க. கடுமையாக விமர்சிப்பாங்க. அதான் நாகரிகமாக சொன்னீங்க. நானும் ஒரு கலவகையில் சொல்கிறேன், அவ்வளோதான். பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம் இல்லையா? அதுதான் ஒழிய உங்க கேள்விக்கு பதில் வந்துருச்சு. இப்போ பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் எல்லாம் உங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணலை, உங்களுக்கு எதிராக இது பண்ணல. ஆனாலும் பிடிஆருக்கு ஆதரவாக இவங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் திரைப்பிரபலம் ஈஸியாக தொகுதிக்குள்ளே உடனடியாக அறிமுகமாகி உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கும். இப்போ அவங்களும் ஓகே பிடிஆர் தான் போல, பிடிஆருக்கு தான் இவங்களாம் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ அந்த திரைத்துறை கவர்ச்சி, திரைத்துறை ஆதரவுங்கிறது அவருக்கு வருதுன்றது உங்களுக்கு இன்னும் சிக்கலாக்காதா, கடுமையான போட்டியாக்காதா? இல்லை, எனக்கு சிக்கல் இல்லை, சிரிப்பு தான் வருது. சினிமாக்காரன்னு என்ன கிண்டல் பண்ணிட்டு இப்போ சினிமாக்காரங்களை சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஏன்னா உண்மையான விஷயம்னா அவருக்கு கட்சியிலையும் செல்வாக்கு இல்லை. நான் அப்படியே சொன்ன மாதிரி துணை முதல்வரே இங்கே பிரச்சாரத்துக்கு போது இவருக்கு பிரச்சாரம் பண்ணல. இதுதான் வந்து கட்சியில் இவரோட நிலைமை. இப்போ ஒரு நாளைக்கு இந்த 5 வருஷமா ஆட்சியிலேருந்து எதுவும் பண்ணலை, அதிகாரத்துலேருந்து பண்ணலை. இப்போ கட்சியில் செல்வாக்கு இல்லாத போது இப்போ எலெக்ஷனில் நின்று அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ண போறாரு? இதுதான் நான் கேட்குற கேள்வி. ஓகே சார், உங்கள் கூட்டணி கட்சியினர் அதிமுகவினர் மற்ற கட்சிகளோட ஒத்துழைப்பெல்லாம் இந்த தொகுதிக்குள்ளே எப்படி இருக்குது, உங்களுக்கு ஆதரவா? நான் இதுக்கு முன்னாடி பெரிய அனுபவம் இல்லைனாலும் ஒரு 2 எலெக்ஷனில் வந்து நான் ஓரளவுக்கு தெரியும் நடந்தது. ஒரு கூட்டணி கட்சின்னு வரும்போது ஒரு சின்ன ஒரு வேறுபாடெல்லாம் இருக்கும். பட் மதுரை மத்திய தொகுதியில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பிரச்சனைங்கிறதே இல்லை. கூட்டணி கட்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தோடு ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா கடந்த ஒரு சில 2 தடவை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிமுகவோட தலைமையில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்க. ஸோ இந்த தடவை மக்களோட கோபம் ப்ளஸ் கூட்டணி மெயினாக அதிமுக ஆகட்டும் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தோட ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் இருக்குது. நீங்கள் என் கூட சாயங்காலம் ஒரு பிரச்சாரம் வந்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து உத்வேகத்தோடு ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. 2 தொகுதி ஒதுக்கி இருந்தாங்க சார் உங்களுக்கு. 1 போட்டிடுறீங்க நீங்கள், இன்னொன்று திருப்பி கொடுத்துட்டாங்க. எதற்காக? 2 இதில் என்னென்னா 2 பார்வை வந்துடும். ஒன்று போட்டிடுறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு விமர்சனம் வந்துடும், இல்லையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு தொகுதியை இன்னும் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது சொன்ன காரணம் தான். நானே பதில கொடுத்துட்டேனோ? நன்றி. ஓகே, ஸோ இது எதிர் விமர்சனத்துக்கு கொண்டு வந்துடாதா? ஓகே, தேர்தல் நேரத்தில் சீட் ஷேரிங்கில் வந்து நிறைய அதை பற்றி பேச்செல்லாம் அடிப்படும். ஒன்ஸ் அதெல்லாம் முடிச்ச உடனே எல்லாம் மறந்து அந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் மேபி ஊடகவியாளர்கள் தான் வந்து அதை ஞாபகம் வச்சு கேட்பீங்களோ இல்லையே, மற்றவங்க அதை மறந்து அந்தந்த வெற்றி நோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்கும். ஓகே, உங்கள் இணையருடைய பிரச்சாரம், உங்கள் குடும்பத்தார், ஏன்னா எல்லாருக்கும் அவங்க குடும்பத்தினரும் பிரச்சாரத்துக்கு சைலண்டாவது இருப்பாங்க, அந்த மாதிரி என்ன எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு? இல்லை, அவங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மதுரை மத்திய தொகுதியில் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாகவே அவங்களால நான் கேட்க முடியாது. ஏன்னா
அவங்க அவங்களோட கட்சியில வந்து தமிழக லெவல்ல போட்டியிடுறாங்க. தலைவர் உதவி தலைவரா இருக்காங்க. அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் நேஷனல் லெவல்லயும் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ல இதா இருக்காங்க. சும்மா அவங்க கட்சிக்கும் போகணும். ஆமா. ஸோ அதோட பிரச்சாரங்களும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து மேக்ஸிமம் வந்து மதுரையில இருந்து இங்கேயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இன்னைக்கு கூட அவங்க மதுரையில தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய திரைத்துறை நண்பர்கள் பிரச்சாரத்துக்கு, ஏன்னா இப்ப இங்க சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் எல்லாம் வர மாதிரி உங்களுக்கு ஆதரவா ஏதோ கடைசி நேர ட்விஸ்ட்ஸ் யாராவது? இல்ல அது நான் எதுவும் பண்ணல. நான் இங்க உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்றதுக்கு ஒரு குரல் போதும். கூட என் மனைவி இருக்காங்க. அது போதும். இன்னொன்னு, சினிமால என் நண்பர்களை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க விரும்பல. ஏன்னா அவங்க யாரும் அரசியல் நிலைப்பாடு எடுக்கணுங்கிற, ஏன்னா சினிமாங்கிறது ஒரு பொதுவான துறை. நான் என்னோட ஒரு முடிவு எடுத்து இந்த களத்துல வந்திருக்கேன். அதே நேரத்தில் அவங்கள வந்து நான் கூப்பிட்டு, ஏன்னா நான் சில என்னோட நண்பர்களை வந்து நான் கூப்பிட்டா அவங்க என்கிட்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களை எந்த வகையிலும் நான் தர்ம சங்கடப்படுத்த விரும்பல. அப்புறம் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்தை ஆல்ரெடி நல்லா ஆணித்தரமா நான் சொல்லிட்டேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு எந்த இன்னொருத்தவங்களோட வந்து அவங்க சொல்லித்தான் என்னோட நோக்கத்தை புரிய வைக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஓகே ஓகே ஓகே. பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய நபர்களை பார்க்கும் பொழுது வேட்பாளர்கள்லாம் கடும் வெயில்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ வெயில்லையும் மக்களை போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும். காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும், நடுவில் ஏதோ 2-3 மணி நேரம் தான் பிரேக். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சூழல்? ஏன்னா ஷூட்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க, முழு வெயிலில் எல்லாரும் பண்ணி அவ்வளோ வேலை வாங்கியிருக்கணும், வேலை செஞ்சுருக்கணுன்ற நிலைமை இருக்கும். ஆனால் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ அது உண்மையை சொன்னால் நீங்கள் மேபி கிளிஷே நினைக்கலாம். பட் யோசிச்சு பார்த்தா, ஆஹா காலையில் 7 மணிக்கு ஆரம்பிப்போம். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா 12-1 மணி ஆகிடும். காலையில் கிளம்பும் போது ஒரு சின்ன 6-7 மணி நேரம் அப்படின்னு யோசிச்சாலும், நீங்கள் ஒன்ஸ் அந்த களத்தில் இருக்கணும்னு அந்த மக்களோட ரியாக்ஷன் பார்க்கும்போது, ஓகே, இப்போ வேற சில வேட்பாளர்கள்லாம் பார்க்கலாம், மக்கள் வந்து அப்படி யார் ஆவாங்க அப்படி மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே பார்ப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. பட் நீங்கள் எங்கூடலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த என்னை பார்த்தோன்னு அவங்க அடையிற சந்தோஷங்கிற சென்ஸ் மோர் பார்த்தீங்கன்னா அந்த அதிருப்தி இருந்துச்சு. 5 வருஷமா எதுவும் நடக்காத அதிருப்தி. இப்போ நான் அதை பற்றி நான் பேச போது அவங்க என்ன இல்லை, அவங்கள ஒருத்தரா நான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் என் கூட வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தீங்கனாலே இந்த பார்க்கலாம் அந்த டிஃப்ரென்ஸ். அவங்க சந்தோஷமா அவங்களோட ரியாக்ஷன், அவங்க கை காட்டுறது, அவங்க என்கிட்ட வந்து பேச ஆசைப்படுறது, என் கூட நின்று படங்கள் எடுத்துக்கிறதாகட்டும், எனக்கு கொடுக்குற வரவேற்புகளாகட்டும், என்னை பார்த்தோன்னா அவங்க அடையிற சந்தோஷம் ஆகட்டும், நான் இப்படி காட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ரெட்டைலை சிம்பிளை காட்டுற விதமாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த களைப்பே தெரியாது. அந்த அந்த சந்தோஷம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி பூஸ்ட் மாதிரி ஆகிடும். ரொட்டீன், உங்களோட ரொட்டீன் வேறையா இருந்திருக்கலாம் மேபி. இப்போ அதெல்லாம் பாதிக்கப்படுறது இல்லை. நம்ம இப்போ எடுத்துருக்கிறது ஒரு பெரிய காரியம். அந்த அதில் பார்க்கும்போது வந்து மற்றதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. ஓகே. ஃபுட்டெல்லாம் சார்? அது மட்டும் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன். அதாவது மதுரைனாலே வந்து உணவுக்கு ஃபேமஸ். அது பெரிய வருத்தம் என்னன்னா, என்னால் சாப்பாடு ஆசைப்பட்ட மாதிரி சாப்பிட முடியல. வெறும் இட்லி, தோசை, சாம்பார் சாதம் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஏன்னா காலையில் 7லேருந்து நைட் ஒரு 10 வரைக்கும் பிரச்சார பகலையில் நடக்குது. நீங்கள் சொன்ன நல்ல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் சாப்பாட்டுக்கு மட்டும் தான் கேப்பு. அப்புறம் நைட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பிரச்சார வியூகங்கள் அதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ தூக்கங்கிறதே ரொம்ப கம்மி. இதுக்குனால இந்த பிரச்சாரத்தில் ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம ஆசைப்பட்டதை ஏதாவது சாப்பிட்டு கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம்னு வைங்களேன், எல்லாமே பாதிக்கப்படும். ரொட்டீனே மொத்தமா இந்த அதனால வந்து அப்படியே நான் மதுரையில் அப்படி போகும்போது மதுரைனாலே உணவுக்கு ஃபேமஸ். மதுரையை விட உணவுக்கு ஃபேமஸான ஊர் எது இருக்கு? எல்லா கடையும் அப்படி சப்பு போட்டு பார்ப்பேன். நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது அந்த ஹோட்டல் வச்சுக்கிறவங்க எல்லாம் வந்து கூடுவாங்க, ஆஃபர் பண்ணுவாங்க, வாங்க சாப்பிடலான்ட்டு. அண்ணா ஆசையா தானே இருக்கு, முடியல, சைகிலே காட்டிட்டு போவேன். ஸோ அது மிஸ் பண்றீங்க. கண்டிப்பா. இப்போ வேட்பாளர்களா நிறைய தொகுதிகளில் போட்டியிடுறவங்களே கூட மற்ற தொகுதிகளில் தன்னுடைய தோழர்களுக்காக தன்னோட கூட்டணியில இல்ல கட்சியில போட்டியிடுறவங்களுக்கு பிரச்சாரம் செய்வாங்க. உங்களுடைய பிரச்சாரம் மற்ற தொகுதிகள்லயும் தேவைப்பட்டுலாம் பண்ணுவீங்களா? இல்ல, இது நேரம் சரியா இருக்கு. இது கேஃபுல்லா எல்லாம் நிறைய பக்கத்துல, ஏன்னா அந்த பிரபல்யம் இன்னும் அவங்களுக்கும் பலமா இருக்கும். ஆமா, பக்கத்துல கேட்டாங்க. பட் இங்க டைம் ஷெட்யூல் வந்து ரொம்ப டைட்டா போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா குறுகின காலம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கிறதுனால ரொம்ப டைட் ஷெட்யூலா போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால என் மனைவி வந்து பக்கத்துல சில தொகுதிக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ராஜன் செல்லப்பா சாருக்கு பண்ணியிருக்காங்க, கடம்பூர் ராஜ் சாருக்கு பண்ணியிருக்காங்க, நம்ம இவருக்கு செல்லூர் ராய் சாருக்கு பண்ணுறாங்க. ஸோ மாதிரி அவங்க நிறையா போகிறாங்க.
என்னால் இங்கே ரொம்ப டைட் போடுறதுனால என்னால் இது போக முடியல. ஓகே. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வருத்தமா இருக்கா? ஆமாம். ஏன் சார்? இல்லை, அவங்க ஒரு விருப்பப்பட்ட அன்பாக கூப்பிடும்போது அது நம்மளால் போக முடியலைங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்ம அழைச்சிருக்குமா ராஜன் செல்லப்பாவோ இல்லது செல்லூர் ராஜோ ஆர்பி உதயகுமாரோ? இல்லை, நான் நினைக்கிற மாதிரி தானே அவங்களோட இதில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்னோட தொகுதியில் வந்து மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள். ஸோ நான் எந்த விஷயம் கேட்டாலும், இப்போ வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஆகட்டும், அப்புறம் வந்து நிர்வாகிகள் கூட்டம் தனியாக இருந்துச்சு, அப்புறம் 2-3 தடவை வந்து தொகுதியில் சின்ன விஷயங்கள்லாம் வந்து பேச வேண்டிய விஷயம்லாம் வந்து எனி டைம் நான் கூப்பிடும்போது முதலாக வந்து நின்று அதெல்லாம் பண்ணி கொடுத்துறாரு. ஓகே. எடப்பாடி பழனிசாமி அவர் தான் தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணியினுடைய தலைவர். ஸோ அவர் என்ன சொன்னார்? அவர் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரோட ஸ்பீச்லேயே வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி வந்துச்சு. மதுரைக்கு தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ண வந்தபோது அவர் ஸ்பீச் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னோட படத்தில் நடந்த ஒரு சீனை குறிப்பிட்டு இப்போ நிகழ் அரசியலுக்கு லிங்க் பண்ணி பேசினார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட நான் தனியாக சந்திச்சு பேசும்போது அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க அந்த மாதிரி தலைவரை பேசினதுக்குன்ட்டு. அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப நல்லா பேசுறீங்க, நான் அதெல்லாம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு, வெற்றியோட வாங்க அப்படின்னாரு. ஓகே ஓகே ஓகே. மீண்டும் ஆட்சியை வந்துருவாங்க, ஆட்சியை பிடிப்பாங்கன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குங்க? கண்டிப்பா கண்டிப்பா அதிமுக ஆட்சி மலரும். மலரும். எதனால் மலரும்? மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. போன 5 வருஷத்துல என்னெல்லாம் நல்ல விஷயம் நடந்துச்சு, இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் நடக்கல, எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மௌன புரட்சி நடக்க போகுது. ஏன் மௌன புரட்சின்னு சொல்றீங்க? அதாவது நிறைய ஒப்பீனியன் போல் அது இது நிறைய எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் அது கருத்து கணிப்பு அதுக்குள்ள நான் போல. மக்களை பொறுத்தவரை அமைதியாக நாங்கள் சினிமாலே யோசிப்போம். சில படங்கள் கஷ்டப்பட்டு எடுப்போம், பயங்கரமாக ஓடுதுன்னு பார்த்தா முதல் ஷோக்கே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே இருக்காது. அதே சில படங்கள் நம்மளே எதிர்பார்க்காது பார்த்தா அதே சென்னை டு கன்னியாகுமரி ஓப்பனிங் பிச்சு எடுக்கும். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு அடுத்த ஷோக்கு கூட்டம் வர்றதோ வராமல் இருக்கிறதோ இருக்கலாம். ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் ஷோலேயே வந்து எப்படி இவங்க த்ரூட் தமிழ்நாடு மக்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும், இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கேன், எத்தனையோ வெற்றிகளை பார்த்துருக்கேன், என்னாலேயே அதை ஜட்ஜ் பண்ண முடியல. இவங்க எங்கே தனியாக உட்காந்து நமக்கு தெரியாமல் உட்காந்து யோசிச்சு எல்லாம் உட்காந்து கூடி பேசியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியே யோசிப்போம். அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா மக்களோட, முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தொங்கு சட்டசபை அந்த மாதிரிலாம் வராது, அடிச்சா இப்படி இல்லைன்னா இப்படி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஸோ மக்கள் அவங்க ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ அந்த முடிவு வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக ஆட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி சொல்லுவாங்க, அது வெளியில தெரியும். ஒரு அதிருப்தி இருந்துகிட்டு இருக்கோ அல்லது இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ ஏதோ ஒன்று தெரியும். ஐயோ இந்த பிரச்சனைனால உங்களுக்கு இதா இருக்கு, அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பூதாகரமாயிடுச்சு. இப்போ 2011 கரண்ட் கட், மின்சார துண்டிப்பு அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்புறம் அந்த டைம்ல நடந்த சில விஷயங்கள்லாம் இப்படி ஆட்சி மாறதுக்கு ஏதோ ஒரு வெளியில தெரியும் அப்படின்னு. இப்போ அப்படி பெருசா ஒன்றும் தெரியல. நீங்க சொல்லும் போதே அது மௌன புரட்சி தான், சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியும், கருத்து கணிப்பு வேற மாதிரி வரலான்றீங்க. பெருசா ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு துணி வந்துடுது இல்லை சார்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எல்லா தொகுதியிலையும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை இருக்கு. நீங்க மதுரை மத்திய தொகுதிக்கு உள்ள நடந்து பார்த்தா தான் தெரியும் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்ட்டு. அது ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி பிரச்சனை இருக்கலாம், ஆனா ஓவரால் பிக்சரையும் மக்கள் பார்த்துருவாங்க. இருக்கு, எத்தனையோ இருக்கு, ஓவராலும் எத்தனையோ இருக்கு, அதை நம்ம சொல்லிட்டே போகலாம். ஓகே 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 சார். உங்க பிரச்சார பயணத்திற்கு இடையில இப்படி ஒரு நேர்காணலை கொடுத்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும், அந்த வேலைகளுக்கு இடையில் நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.